துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. இந்த பகுதியை தான் நாம் தொடர்ந்து என்ன செய்கிறோம், நம்ம நிறைந்து கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் நாம் என்ன செய்தோம், நம்ம செய்தி கேட்டோம். அந்த செய்தி இன்னும் முடிவடையவில்லை. அதனால் இந்த நாளில் நாம் ஆவியின் நிறைவு என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை இந்த நாளில் கேட்க போகிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆவியின் நிறைவு என்று சொல்லி இந்த தலைப்பில் இன்றைக்கு இந்த வசனங்களை என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 அர்த்தம், 2வது அவசியம், 3வது அப்பியாசம் என்று சொல்லி 3 காரியங்களை என்ன செய்வோம் பார்ப்போம். 1 இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். 2வது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் எவ்வளவு அவசியமானது என்று சொல்லி என்ன செய்வோம் பார்ப்போம். 3வது அதை நம் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அர்த்தம், அவசியம், அப்பியாசம் என்று 3 காரியங்களை பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் விசேஷமாக நம்மோடு கூட இடைவிடுவாராக. அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்போது அந்த வசனத்தை நம்ம கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது, சரிங்களா, என்ன பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், கடந்த நாட்களில் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு கம்பேரிசன் இங்கே பார்க்குறோம். என்னன்னு சொன்னால், நான் சொன்னேன், இதோடைய பின்னணியெல்லாம் சொன்னேன். துன்மார்க்கிறதுக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுறதை சேரும் பார்க்குறோம். கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், எழுதுறதை சேரும் பார்க்குறோம். அப்போ அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சமுதாய ரீதியாகவும் சரி, அவர்கள் கடவுள் பெயரை சொல்லி மத ரீதியாகவும் சரி, அவர்கள் கூடும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, மதுபானம் என்ன செய்வாங்க, அருந்துவார்கள். அந்த மதுபான போதையினாலே அவர்கள் நிறைந்திருப்பார்கள். அந்த மதுபானம்தான் அவர்களை நடத்தும். அதனால் அந்த மதுபானத்துக்கு தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர்கள் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இந்த காரியங்களை அந்த நாட்களிலே, முதல் நூற்றாண்டிலே செய்து வந்தார்கள். அப்போது அப்படியற்ற சூழ்நிலையில் தான் அந்த எபேசு பட்டணத்துலேயும் அப்படிப்பட்ட காரியம் இருந்தது. அதனால் பவுல் சொன்னார், அங்கிருந்து ரட்சிக்கப்பட்டவன் தான் இவங்க. அப்போது பவுல் சொன்னார், அவர்கள் துன்மார்க்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளுகிறார்கள், அவங்க அப்படி போதை அவர்களை நடத்துகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆவியினாலே நாம் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியினாலே என்ன செய்ய வேண்டும், நாம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நிச்சயம் பார்க்குறோம். அப்போது இங்கே முக்கியமாக நான் போன வாரமே சொன்னேன், என்ன இல்லை, அது என்ன அர்த்தத்தில் இல்லை அப்படிங்கிறத முதலாவது என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அது எந்த அர்த்தத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால், அநேக காரியங்கள் உபதேசம் சொல்கிறபடி, பரிசுத்த ஆவியான இன்னும் பெறாமல் இருக்கிறீர்களா, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவமாக சொல்லப்படுகிற உபதேசத்தின் விஷயத்தை இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யலை, பதிவு செய்யவில்லை என்று சொல்லி கடந்த வாரத்தில் வேதத்தின் வெளிச்சத்தில் பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது கவனிங்க, பரிசுத்த ஆவியை தேவன் தருகிறார் என்று சொல்லும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் சொன்ன போன வாரமே, அது ப்ராமிஸாக இருக்கிற வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியானவரை தேவன் தருவது வாக்குத்தத்தம், அது வந்து கிஃப்ட்டு. பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தருகிற ஒரு விஷயம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அல்லேலூயா. இந்த இடத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவன் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏதோ விஷயங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து தான் தேவன் என்ன செய்வார், பரிசுத்த ஆவியானவரை நம்ம கொடுப்பார் அப்படிங்கிறத மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், இந்த வசனத்தில் பார்க்குறோம். உண்மைதான். எந்த காரியத்திற்கு கீழ்ப்படிவது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம பார்க்க ரட்சிக்கப்படும் போதே நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்படும் போதே நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்போ இந்த வசனத்தில் நம்ம கீழ்ப்படுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறது, எந்தக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்த 7வது வசனம் சொல்ல, தேவனை அறியாதவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆக்கினை. சரியா, அவர் அக்கினியோடு கூட வருகிறார். அதுதான் அக்கினி ஞானஸ்தானம். அப்படிப்பட்டவர்களுக்கு
இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அக்கினி ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம். சரிங்களா? அப்போது அங்கே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை பெறுகிறார்கள். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். முதல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. சுவிசேஷம் கீழ்ப்படிந்தவர்களுக்கு அவர் பரிசுத்த ஞானஸ்தானம் கொடுக்கிறார். சுவிசேஷம் கீழ்ப்படியாதவர்களுக்கு அக்கினி ஞானஸ்தானத்தை செய்கிறார், கொடுக்கிறார். அப்போது இந்த இடத்துல அங்கே சொல்லப்படுது, எதுக்கு கீழ்ப்படுகிறவர்கள்? 7ஆம் வசனம் போடுப்பா. எதுக்கு கீழ்ப்படுகிறவர்கள்? சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும். அப்போது இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் கீழ்ப்படுகிறதுனா என்ன? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற காரியம். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவ கடன் இயேசு சிலுவையில் அடைத்தார், எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அந்த காரியம் சரியா, அதுதான் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிற விஷயம். சரிங்களா? நேற்று தினத்தில் நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன் என் ஸ்டேட்டஸ். நான் ரொம்ப ஸ்டேட்டஸ்லாம் வைக்க மாட்டேன், ஏன்னா என் ஸ்டேட்டஸ் எப்பவுமே ஒரே ஸ்டேட்டஸ் தான். அதனால் ஸ்டேட்டஸ்லாம் நான் வைக்கிறதில்ல. இது போல் ஏதாவது அறிவிப்பு இருந்தால் மட்டும்தான் போடுறது. அப்போது அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் போட்டிருந்தேன். ஏன்னா மாலையில் மகிமை டிவியில் 7 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஆர்சி மக்களுக்காக அந்த சுவிசேஷம் அறிவிக்கும்படியான வீடியோ மகிமை டிவியில் வரும். யாராவது ஆர்சி மக்களை பார்க்க வைங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் கேட்குறேன், உண்மையிலே நான் பார்க்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. நான் பார்க்க வச்சேன் பாஸ்டர், ஒரு ஆளை நான் பார்க்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறவங்க. சரியா? சரி, ஓகே. நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? நான் சொல்லியிருந்தேன், நானும் செஞ்சேன். நானும் ஒரு நபரை பார்க்க வச்சேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் கேட்டேன். அந்த நபர் என் சொந்தம் தான், என்கிட்ட பேசினாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் வசனம் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, வாலிப பிள்ளை தான், நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன செய்வேன் சித்தப்பா, நான் திரும்பி பார்க்குறேன் சித்தப்பா அப்படின்னா. நான் சொன்னேன், உனக்கு திரும்பி அந்த வீடியோ நான் யூடியூப்பில் வீடியோ அனுப்பிச்சி விட்றேன், நீ மறுபடியும் பொறுமையாக பாரு, வசனத்தெல்லாம் நீ பொறுமையாக எடுத்து பாரு, உனக்கு விளங்கும் அப்படின்னு சொன்னேன். சரி சித்தப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னான். சரியா? நான் இதை சொன்னேன், நீங்கள் நம்ம எல்லாருமே நீங்கள் அதை உபயோகப்படுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன். சரியா? அதுக்காக தான் மகிமை டிவியில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்லாட் எடுத்து செய்கிறோம். ஸோ இப்போ யாருமே பயன்படுத்தாத போது அது ஆகாயத்தில் சிலம்பு செய்கிறதா என்ன செய்யும், காணப்படும். ஸோ அதனால் அதை நம்ம கட் பண்ணுறது தான் நல்லது. சரிங்களா? ஏன்னா அந்த வீடியோஸ்லாம் யூடியூப்பில் இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம், மகிமை டிவி தான் பயன்படுத்தணும்னு இல்லை, யூடியூப்லேயே என்கிட்ட கேட்டு என்ன செய்யலாம். அது சுவிசேஷ பங்காளர்கள் குரூப்பில் 4 வீடியோவுமே போட்டிருக்கிறோம். அப்போது அதில் அப்படி விருப்பம் உள்ளவர்கள் ஆத்மாதாயம் செய்ய இந்த வீடியோஸ் காமிச்சு நான் செய்ய போகிறேன்னு சொல்லுறவங்க, நீங்கள் என்ன செய்ய தாராளமாக என்கிட்ட போனாலும் அந்த வீடியோ என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். அந்த லிங்க்கை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்குன்னா என்ன செய்யுங்க, அனுப்பிச்சி வைங்க. சரிங்களா? எத்தனை பேருக்கு வேணாலும் அனுப்பி வைங்க. சரிங்களா? யார் வேணாலும் பார்க்கட்டும், ரட்சிக்கப்படட்டும். அதில் நம்ம சர்ச்சு பேர் கூட வருமானு தெரியல எனக்கு. லாஸ்ட்டில் நான் என்னோடய பேர், என் பேர்லாம் அதில் என்ன செய்யாது, வராது. சரிங்களா? என்னோடய பேர்லாம் வராது. அது சத்தியம்தான் முக்கியம், அதனால் கண்டென்ட்டு தான் முக்கியம். அதனால் எங்கே வேணாலும் என்ன செய்யட்டும், நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். யார் வேணாலும் என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். அவர்கள் இயேசுவை நேசிவார்கள், அறிந்து கொள்வார்கள், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறுவார்கள். அல்லேலூயா. இல்லைனா அவங்களுக்கு அக்கினி ஞானஸ்தானம் தான் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. சரியா? அவர் அப்போ அந்த காரியத்துக்குள்ளே அவங்க போகாதபடிக்கு அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போது தேவன் தனக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்திரல பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறோம். அப்போ என்னன்னு சொன்னால், அவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு அவர் தருகிறார். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது பவுல் எப்படி சொல்லுவார், இதே விஷயத்தை பவுல் எப்படி பேசுவார், சுவிசேஷ கீழ்ப்படுகிற விஷயத்தையே பவுல் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 1:7. தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. அல்லேலூயா. எது கீழ்ப்படியும்? விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. அப்போ சுவிசேஷம் கீழ்ப்படுகிறது, அதுதான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது. அதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எப்போது பரிசுத்த ஆவியான ஒரு நபருக்குள்ளே வருகிறார் என்று சொல்லும் பொழுது, நீங்களும் அந்த வசனம் போடு, எபேசியர் 1:13, நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. இது இங்கிலீஷில் போட்டாங்கன்னு வச்சுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராமிஸ் கொஞ்சம் பெருசாக போடும்போது கீழே இருக்கும், வித் தட் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்னு இருக்கும். ப்ராமிஸ்னால் என்னது? தேவன் தருவேன்னு சொல்லிட்டாரு. சரியா? அப்படி அர்த்தம் அது ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஓகே, த ப்ராமிஸ்டு ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு பார்க்குற பாருங்க, ப்ராமிஸ்டு ஹோலி ஸ்பிரிட். சரியா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நம்ம விசுவாசிகள் ஆன போது என்ன செய்கிறோம், நாம் என்ன செய்கிறோம்,
சத்தியத்தை கேட்டு அவரால் தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ விசுவாசிக்கும் பொழுதே அவர் என்ன செய்கிறாரு, நமக்குள்ளே என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே தான் இருக்கிறார். அதனால தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவர் எப்படி சொல்லணும், மீட்கப்படும் நாளுக்கென்று சரியா சொன்ன காரியத்தை உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாதீங்க. 30ஆம் வசனம் வாசிங்க, எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய பரிசுத்த ஆவியை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக, கண்டிப்பாக மீட்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு அச்சாரமாக, ஆணித்தரமாக, உறுதியாக, டெபாசிட்டாக, கேரண்டியாக, சரியா, ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக, இதெல்லாம் நான் போன வாரம் நான் காமிச்சேன். சரியா, டெபாசிட், கேரண்டி, ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு அப்படியாக சரியா தந்திருக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த அப்படி இருக்கிறதுனால அவரை நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, எப்படி பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறத செய்கிறோம் பார்க்குறோம். சரிங்களா, அப்போ அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிங்க. எபேசியர் 5:18 வாசிங்க மறுபடியும். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. கவனிங்க, ஆவியினால் நிறைந்துன்னு வாசிக்கிறோம். சரியா, அப்போ கொஞ்சம் கவனிக்கிறேன் நீங்கள். சரியா, கொஞ்சம் கவனிக்கிறேன். என்னன்னு சொன்னால், இங்கே ஆவியினால் நிறைந்து என்று சொல்வது ஆவியானவரால் நிறைந்துன்ற அர்த்தம் இல்லை. ஆவியானவரால், பர்சன், நபரால் இல்லை. கிறிஸ்தவத்துடைய 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்ம சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகிற போது அவரால் தான் விசுவாசிக்கிறோம், இயேசுவை கர்த்தர் அறிக்கை பண்ணுகிறோம். அந்த நேரத்தில் அவர் நமக்குள்ளே உள்ளே என்ன செய்கிறார், வந்துடுறார். அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இங்கே ஆவியினாலே நிறைந்து என்று சொல்வது அந்த நபரை அல்ல. சரியா, ஒரு நபரால் நிறைந்து அப்படி அல்ல, நபரால் நிறைகிற காரியம் அல்ல. அப்போது ஆவியானவர் அப்படின்னா நபர், ஆவியின் நிறைவு அப்படிங்கிறது ஆவியானவரால் நிறைவல்ல. சரியா, ரெண்டும் வேற வேற. சரிங்களா, ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார், ஆவியினாலே நாம் என்ன செய்கிறோம், நிறைகிறோம். சரியா, நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நபர் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். சரியா, நீங்கள் ஒருத்தர் சொல்லுவோம் அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார், அப்படி அவர் அந்த வீட்டிலே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னும், அந்த வீட்டிலே அவர் சகல வஸ்துக்களாலே சகல நன்மைகளாலே அந்த வீட்டை நிரப்புகிறார். சரியா, அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார், வாசம் பண்ணுகிற அவர் நன்மைகளால் நிரப்புகிறார். சரியா, அந்த நன்மைகளால் நிரப்புகிறார், அதுதான் ஆவியினால் நிறைந்துன்ற வார்த்தை. அவர் உள்ளே வாசம் பண்ணுவது அப்படின்றது அது அவர் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வருவது. இப்போ இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரத்தில், சரியா, யோவான் 14 ஆண்டவர் 17ஆம் வசனத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லுவார்னா, யோவான் 14:17 2 வார்த்தைக்கு கவனிங்க. அவர் வாசம் பண்ணுவதுன்றது டுவெல்லிங்னு சொல்லியிருக்கோம். டுவெல்லிங், சரியா, அவர் டுவெல்லிங் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யும், இருக்கும். சரிங்களா, லிவ்ஸ் வேறு இஎஸ்வி போடுங்கப்பா. இதில் லிவ்ஸ் வித் யூன்னு போட்டிருக்கு, அவர் உனக்குள்ளே வாழ்கிறார் அப்படின்ட்டு போட்டிருக்கு. சரிங்களா, இஎஸ்வியில் பார்த்தீங்கன்னா டுவெல்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா, இவருங்க ஃபார் இ டுவெல்ஸ் வித் யூ அண்ட் வில் பி இன் யூ. ஃபார் இ டுவெல்ஸ் அப்படின்னா டுவெல்லிங், டுவெல்ஸ் அப்படின்னா 4வது லைனில் டுவெல்ஸ் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா அங்கே வாசம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். இயேசு சொல்கிறாரு, அவர் பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் தமிழில் பார்த்தீங்கன்னா என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவார். அல்லேலே சொல்லுவோமா, உச்சாம அல்லேலே சொல்லுவோமா. பழைய ஏற்பாட்டில் வந்து போனவர். சரியா, இப்போ எப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் வந்து போனவர் இப்போ நமக்குள்ளேயே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். உலகம் அவரை அறியாது, நீங்கள் அவரை அறிந்திருப்பீர்கள். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்கள் மேலே அவர் தங்கியிருப்பார். அல்லேலூயா. அப்போ இதுதான் இங்கே சொல்லப்படுகிற விஷயம். சரியா, டொல்லிங், இங்கிலீஷ் பைபிள் வந்து டொல்லுன்னு சொல்லுது, டொல்லிங்னு சொல்லுது. அங்கே எபேசியர் 5:18 இங்கிலீஷில் போடுப்பா. எபேசியர் 5:18 பார்த்தீங்கன்னா அங்கே டொல்லிங்னு இருக்காது, வாசம் பண்ணுவார்னு இருக்காது, ஃபில்லிங்னு இருக்கும். ஃபில்லிங், டொல்லிங், ஃபில்லிங் இங்கிலீஷில் போடுப்பா. அப்போ ஃபில்லிங்னு இருக்கும். ஃபில்லிங் அப்படின்னா நிரப்புதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நீங்கள் பாருங்கள், அங்கே பாருங்கள், பட் பி ஃபில்டு வித் அ ஸ்பிரிட். ஓகே, அப்போ நிரப்பப்படுகிற ஒரு காரியம். சரியா, நிரப்புதல். இப்போ நான் சொன்ன ஒரு உதாரணம், அதுக்கு ஒரு கூகுள் டிரான்ஸ்லேஷனில் நானே வந்து கொடுத்தேன் ஒரு லைன், அதை போடுப்பா ஸ்க்ரீனில். அவர் அங்கே வாசம் பண்ணி அவர் அந்த வீட்டிலே வாசம் பண்ணி நன்மைகளாக நிரப்புகிறார் அப்படின்றத தமிழில் கொடுத்துட்டு, அது இங்கிலீஷில் டொல்லிங்னு கொடுத்து, சரியா, ஃபில்லிங்னு கொடுத்து தமிழ் ஆக்கத்தை என்ன செய்தேன், கூகுளில் போட சொன்னேன். இப்போ கூகுளோட டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த இமேஜ் போடுவாங்க பாருங்கள். அந்த டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக தான் சொல்லுவோம். என்ன சொல்லும், அவர் அந்த வீட்டிலே வாசம் பண்ணி நன்மைகளால் அந்த வீட்டை நிரப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அந்த வீட்டிலே வாசம் பண்ணி
நன்மைகளால் அந்த வீட்டை நிரப்புகிறார். அவர் அப்படின்னும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணி, சரியா, அந்த நன்மைகளால் என்ன செய்கிறார், நம்மளை நிரப்புகிறார் அப்படின்னு என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சரிங்களா? அப்போ என்ன அந்த நன்மைகள் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் பெருசாக போடுப்பா. ஓகே, பாருங்கள். He is dwelling in the house and filling with good things அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்தேன். சரிங்களா? He is dwelling in the house, சரிங்களா, and filling with good things. அவர் அந்த வீட்டில் வசித்து நல்ல விஷயங்களால் நிரப்புகிறார். அல்லேலூயா. முதலாவது இந்த ஆவியில் நிறைந்துங்கிற அர்த்தம் நம்ம தெரிஞ்சிட்டா தான் நம்ம அதுக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுப்போம். அப்போது அர்த்தம் என்ன, அப்புறம் தான் அவசியத்துக்குள்ளே போகிறோம், அப்புறம் அபியாசம். அர்த்தம் என்னன்னு சொன்னால், சரிங்களா, இங்கே என்ன சொல்லப்படலை அப்படின்னா நபரை குறித்து சொல்லப்படலை. சரிங்களா? நபரை குறித்து சில சொல்லப்படலை. சரியா? நபர் குறித்து சொல்லப்படலை. மாறாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன சொல்லுது, ஆவியினால் நிறைந்து. சரியா? அப்போது ஃபில்லிங் வித் த குட் திங்ஸ், நன்மையானவைகளால் என்ன செய்கிறார், நிரப்புகிறார். அல்லேலூயா. உச்சாம சொல்லுங்க, அல்லேலூயா. முதல்ல அவர் வந்து வாசம் பண்ணுறார். சரியா? அதனால தான் 1ஆம் அதிகாரத்தில் இதை சொல்லிடுறார். 4ஆம் அதிகாரத்தில் வாசம் பண்ணுகிற அவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். சரிங்களா? 5ஆம் அதிகாரத்தில் ஆவியினால் நிறைந்து. நம்ம தமிழ் பைபிளில் என்ன பிரச்சனைனா, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு எழுதியிருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் பரிசுத்த ஆவி, அது எப்படி சொன்னாலும் பரிசுத்த ஆவி தான் போட்டிருக்குமே, ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவின்னு தான் போட்டிருக்குமே. எங்கே ஆவியானவர்னு சொல்லணும், எங்கே ஆவின்னு சொல்லணும், அப்படி அந்த டிஃப்ரென்ஸ், அந்த வித்தியாசம் தமிழ் பைபிள்லாம் செய்யாது, இருக்காது. சரிங்களா? இது மொழியினுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் பிரச்சனை. ஆவியானவர் அப்படின்னு செய்யாது, சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், இயேசு சொல்லும் போது அவர் வந்து அப்படின்னா, அது வந்துன்னு சொல்ல மாட்டார் இயேசு. சரியா? கவனிங்க, அது வந்து உங்கள்கிட்ட தங்கியிருக்குன்னு சொல்ல மாட்டார். அவர் வந்து என்றென்றைக்கு உங்களோட வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவார். அல்லேலூயா. என்னை இப்போ நான் ஒரு தேற்றல், இயேசு சொல்கிறார், நான் ஒரு தேற்றல்வாளன், அவர் வேறொரு தேற்றல்வாளன் உங்களுக்காக என்ன செய்வார், அனுப்பப்படுவார். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அது வந்து இல்லை, அது வந்து அந்த ஆவி வந்து உங்களை நடத்தும், அப்படி இல்லை. அவர் வந்து சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, எப்போ பரிசுத்த ஆவியார் பழைய ஏற்பாட்டில் வந்து போனவர், எப்போ புதிய ஏற்பாட்டில் எப்போ அவர் இறங்கி வந்தார், அதோடு இங்கே தான் இருக்கிறார். அவர் என்னைக்கு இறங்கி வந்தாரோ அதோட அவர் என்ன செய்றார், சபையோடு தான் இருக்கிறார். அவர் இங்கே தான் இருக்கிறார், நம்மோட தான் இருக்கிறார். நம்ம விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களுக்கு தங்கி இருக்கிறது நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆவி தங்கி இருக்கிற ஆலயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னைக்கு அவர் வந்தாரோ, என்னைக்கு வந்தார், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கி வந்தார். அல்லேலூயா. கவனிங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், சரிங்களா, கவனிங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எந்த நாளில் இறங்கி வந்தார் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர் இறங்கி வந்தார். நல்ல இல்லையா சொல்லுங்க. அது என்ன பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அப்படின்னா, பெந்தெகோஸ்தே அப்படின்னா என்னன்னா 50வது நாள் அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன இப்போ கேட்டிருப்போம், நிறைய டைம் நம்ம என்ன கேட்டிருப்போம்னா, 1ஆம் அதிகாரத்தில் இயேசு பரமேறி போன பிறகு சீஷர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அப்போ 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள், அங்கே ஏறினார்கள், அங்கே தங்கியிருந்தார்கள், அங்கே ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம நிறைய டைம் என்ன யோசிப்போம் அப்படின்னா, அவர்கள் போய் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபத்திலையும் வேண்டுதலையும் தரித்திருந்தனால, சரி, அந்த ஜெபத்தினால, அவர்கள் தரித்திருந்ததுனால, அவர்கள் வேண்டுதலினால, அவங்க அப்படி இருந்ததுனால, அதனால தான் ஆவியானவர் இறங்கி வந்தார் அப்படின்னு நம்ம நிறைய டைம் நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. சரியா? ஆனால் அவங்க எதுவும் தப்பு பண்ணல, அவங்க செஞ்சது தப்பு கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம். ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்கிற விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். அல்லேலே சொல்லுவோமா? உச்சமா அல்லேலே சொல்லுவோமா? அதான் நான் சொன்னேன், டெய்லி அந்த ஆல்மோஸ்ட் டெய்லி ப்ரேயர் நடக்குது. நம்ம நிறைய பேர் என்ன இதில் வந்து கலந்து கொள்ள, ஜெபத்தில் வேண்டுதல் தரித்திருப்பது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட சொல்லும் போது கூட, நீ ஜெபத்தில் வேண்டுதல் தரித்திருந்தா தான் ஆவியான வருவார்னு சொல்ல, அப்படி கூட ஆண்டவர் சொல்லலை. சரியா? ஆனால் ஆவியார் இறங்கி வந்தார். இதனால அவங்க ஒருமனப்பட்டிருக்கிறாங்க, அவங்க தரித்திருக்கிறாங்க, அவங்க ஜெபத்தில் இருக்கிறாங்க, வேண்டுதல் பண்ணுறாங்க, அதனால இறங்கி அதனால இல்லை. சரிங்களா? எதனால் இறங்கி வந்தார் நான் காமிக்கிறேன். சரிங்களா? அவர் கண்டிப்பாக அந்த நாளில் வந்தாகணும், வந்தார். சொன்னபடி தேவன் எல்லாவற்றையும் அவர் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அவங்கள்ட்ட சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் போய் ஜெபம் பண்ணால் தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு சொல்ல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வர்றது வந்து இட்ஸ் அ ப்ராமிஸ், அது வாக்குத்தத்தம்.
அப்போ இயேசு நீங்க போய் ஜெபத்தில் இருந்தால் தான் வருவாருன்னு சொல்லலை, நீங்க போய் காத்திருங்கன்னு சொன்னார். வெயிட்ஸ்ன்னு சொன்னார். சரியா? காத்திருங்கள் அப்படிங்கிறது ஜெபன் உடனே இல்லை, அப்படி இல்லை. காத்திருங்கள்னு இயேசு என்ன சொன்னார்னா, எருசலேமில் காத்திருங்க அப்படின்னு சொன்னார். நீங்களும் அங்கே வாசிங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1:4-5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணுங்க? காத்திருங்கள், வெயிட் பண்ணுங்க. எருசலேமை விட்டு போகாமல், அதுதான் முக்கியம். லூக்கா தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுறார். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அங்கேயும் 49ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அதாவது என்ன சொல்றார் ஆண்டவர்னா, நீங்க உலகமெங்கும் போங்கன்னு சொன்னார்ல, உலகமெங்கும் போக வேண்டியிருக்கு. தோமா இந்தியாவுக்கு வர வேண்டி இருக்குது. அதனால இயேசு பரமேறி போன உடனே தோமா நான் இந்தியாவுக்கு போறேன்னு போயிடாத, போவாத, வெயிட். பரிசுத்த ஆவியானவர் வரணும், வேறொரு தேற்றவாளன் வரணும். அவர் வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ண வந்த பிறகு அப்புறம் நீங்க போங்க. அது வரைக்கும் அந்த இடத்தில் இருங்கள். எங்க இருங்க? எருசலேமில் இருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அதுதான் சொன்னார். சரியா? ஆனா அவர்கள் ரொம்ப நல்ல விஷயம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அவங்க சும்மா உட்காந்து வெட்டி கதை பேசாம, சரியா, அதான் எப்படியும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த வந்துடுவாரு அப்படின்னு அவங்க இல்லாம, அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, ஒருமனப்பட்டவர்களாக ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம அப்போஸ்தலர் பாடம், அப்போஸ்தலர் நம்ம கற்றுக்கணும். சரியா? வெயிட் பண்ணுங்க ஒரு ஊரான்னு சொன்னால் நம்ம சும்மா உட்காந்து வெட்டி கதை பேசல. சரியா? என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்கன்றது செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அவர்கள் ஜெபத்தில் வேண்டுதல் செய்தார்கள், தரித்திருந்தார்கள் அப்படின்னு செய்கிறோம், பார்க்குறோம். சரியா? அப்போ அதுக்கு பிறகு யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு எடுக்கிற விஷயம் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, இதெல்லாம் நடந்துட்டுச்சு. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணார்னா, எப்பவுமே அப்படிங்க தேவன் அதான் பண்ணார். என்னன்னா, கரெக்டான எக்ஸாக்ட் டேட் என்னைக்கு, நாள் என்னைக்கு நமக்கு சொல்ல மாட்டார். வழியிலே சொல்லுவோமா? அங்கே கூட அவங்கள்ட்ட என்ன சொன்னார்? 4ஆம் வசனத்தில், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். எப்போ? சில நாளுக்குள்ளே. சரியா? அவர் என்ன சொல்லனா, இன்னொரு கரெக்டாக 10 நாள் கழிச்சு 50வது நாள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அவருக்கு தெரியும். சரியா? ஆனால் அதை சொல்லலை. சரியா? ஏன்னா அவங்க என்ன செய்யணும்? வெயிட் பண்ணட்டும். சரியா? அப்படி சில நாளுக்குள்ளே அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்போது என்ன நடந்தது? அவங்க எருசலேமிலே காத்திருந்தாங்க. தேவன் குறித்த நேரத்தில், குறித்த அந்த நாளிலே, பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்து நாளில் இறங்கி வந்தார் அப்படின்னு சொன்னால், சரியா, ஏன் இறங்கி வந்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு 2 காரியங்களை என்ன செய்யலாம் பார்க்க முடியும். ஒன்றாவது, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க கானான் தேசத்துக்கு போகும்போது அவங்களோட உடன்படிக்கை பண்ணுறது குறித்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஒரு காரியத்தை வாசிங்க. யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க, 1வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். என்ன கவனிங்க. 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே. சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். யூதர்களுக்கு யூதருடைய மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் 30 நாள் தான். 31, 28 அப்படிலாம் கிடையாது. சரி, 29லாம் இல்லை. எல்லா மாதமும் 30 நாட்கள். அவங்களுக்கு 360 நாட்கள் வருஷத்தில். அவங்களுடைய டைமிங் நம்ம கிரெகரியன் கேலண்டர் நம்ம இந்த டைம் மாதிரி கிடையாது. நம்ம ஒரு நாள் தூங்குறது நைட்டு 12 மணிக்கு மேலே. சரியா? நம்ம என்ன செய்வோம்? 12லேருந்து 12 அப்படி தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். சரிங்களா? அவங்க எப்படி கணக்கு பண்ணுவாங்க ஒரு நாள் அப்படின்னா, சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு நாள். அப்படி தானே செய்வாங்க, கணக்கு பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இப்போது அங்கே சீனாய் மலையில் தான் அவங்களுக்கு உடன்படிக்கை பண்ணாங்க. சரிங்களா? உடன்படிக்கை பண்ண நாள் என்றைக்குன்னு பாருங்கள். 3ஆம் மாதம் 1ஆம் தேதியில் அவர் வந்தாருன்னு போட்டிருக்கு. சரிங்களா? கவனிங்க. அவங்க விடுதலையானது என்றைக்கு? பஸ்காவை, சரியா, யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்து, பஸ்காவை யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஸ்க்ரீனில் போடுப்பா. 10ஆம் நாளிலே, முதல் மாதம் தான் இந்த மாதம் உங்களுக்கு. முதல் மாதம் 10ஆம் தேதி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அடுத்த வருஷம் பாருங்கள், என்ன செய்யணும்? ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் தேதி அப்படின்னு ஒரு ஆட்டுக்குட்டி தெரிந்து. இப்போ நான் புரிஞ்சுக்காக சொல்கிறேன். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி. ஜனவரி மாதம் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்காக சொல்கிறேன். ஜனவரி 10ஆம் தேதி. ஜனவரி 14ஆம் தேதி 6ஆம் வசனம் போடுப்பா. 14ஆம் தேதி சாயந்தரம் அந்த ஆட்டை என்ன செய்யணும்? அடிக்கணும். சாயந்தரம்னா 6 மணிக்கு உள்ளே, சரியா, இருட்டுறதுக்குள்ளே அந்த ஆட்டை என்ன செய்யணும்? சாயங்கால வேலையில்
ஒரு 3 மணிக்கிட்ட அடிக்கணும், சரியா? சாயங்கால வேளையில் அடிக்கணும், சரிங்களா? 14ஆம் தேதி அடிக்கணும். அவங்க அது பஸ்கா அன்றைக்கு அதை ஆட்டை அடித்து என்ன செய்ய வீட்டுக்குள்ளே என்ன செய்தாங்க இருந்தாங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி பைபிள் காலேஜில் என்ன செய்ய பார்ப்போம். அவங்க வீட்டுக்குள்ளே ரத்தம் பூசப்பட்டு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, சரிங்களா? அன்றைக்கு, சரிங்களா, கவனிங்க, அன்றைக்கு 6 மணிலேருந்து அடுத்த நாள் வரைக்கும் சொன்னேன், ஒரு நாள் கணக்குன்னு சொன்னேன், சரிங்களா? அன்றைக்கு இரவு நேரத்திலே அவங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு, நீங்கள் புறப்பட்டு போகலாம். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, விடுதலையானார்கள், சரிங்களா? அப்போது 14ஆம் தேதி அடிக்கிறாங்க. 15ஆம் தேதி அவர்கள் அங்கிருந்து புறப்படுறாங்க. எங்கள் எகிப்திலேருந்து 15ஆம் தேதி புறப்படுறாங்க. 15ஆம் தேதியிலிருந்து அந்த மாதம் 30ஆம் தேதி வரையிலும், சரிங்களா? எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 16 நாள், 16 டேஸ். 15ஆம் தேதியிலிருந்து அந்த நாளும் கவுண்ட்டு. அந்த நாள்லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 16 நாள். 2ஆம் மாதம் 30 நாள் முழுசா, சரிங்களா? அப்போது 16 + இந்த 30 46 நாள். இப்போது அங்கே போடுங்க 19 யாத்திரை 19 1ஆம் வசனம். இப்போ 3ஆம் மாதம் 1ஆம் தேதியில் வந்து நிற்கிறாங்க. 47வது நாள் அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, சீனாய் வனாந்திரத்தில் வந்து சேர்றாங்க. 47வது நாள், சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஜனங்களை எல்லாருக்கும் என்ன சொல்லப்பட்டது? 11ஆம் வசனம் வாசிங்க. அதிலே 19ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். 47வது நாள் அங்கே இருக்கிறாங்க. கவனிங்க, 47வது நாள் இந்த வார்த்தை அவங்க சொல்லப்படுது. 3ஆம் நாளுக்காக ஆயத்தமாகுங்க அப்படின்னு. 48, 49, 50வது நாளுக்கு, சரியா? 3ஆம் நாளுக்கு 50வது நாளுக்கு ஆயத்தமாகுங்க, தேவன் பிரத்யட்சமாக இறங்குவார்னு சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டபடியே அங்கே 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். 3ஆம் நாளிலே 50வது நாளிலே தேவன் என்ன செய்தார்? அவர் அங்கே அக்கினி காடாக இருந்தது. அவர் அந்த மலையின் மேல், சீனாய் மலையின் மேலே இறங்கி வந்து அவர்களுக்கு பிரமாணங்களை தந்தார். அல்லேலூயா. அவர்களோடு உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கை பண்ணது என்னைக்கு? அவங்க புறப்பட்டு வந்த 50வது நாள். 50வது நாள் இது நடந்துச்சு. அதனால தான் அவர் திருவிழாவுக்கு அவங்க பண்டிகையை சொல்லும் போது, இப்போ நீங்கள் பண்டிகைக்கு வந்தீங்கன்னா லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2வது காரியம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிங்க. 11வது வசனம். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். ஓய்வு நாளுக்கு மறுநாளில். எந்த ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே? அது முன்னாடி பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை, சரிங்க? பஸ்கா பண்டிகை முடிஞ்சு சரியா வர்ற ஓய்வு நாள்னா சனிக்கிழமை. பஸ்கா பண்டிகை முடிஞ்சு எந்த சனிக்கிழமை வருதோ அந்த சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் கதிர்கட்டு என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சந்நிதியிலே அசைவாட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமை அசைவாட்டப்பட வேண்டும் முதல் கதிர்கட்டு, சரிங்களா? அசைவாட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எப்போ அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அசைவாட்டுறாங்களோ, சரிங்களா, அந்த நாளிலிருந்து இப்போ ஒரு காரியம் சொல்லப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்துலேருந்து 15-16 வசனம் வாசிங்க. 15-16. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை, ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு என்ன துவங்கி 7 வாரம் கவனிங்க. 7 வாரங்க என்ன துவங்கணும்? எப்படிங்க? எப்படி என்னணும்? ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, சரியா? முதல் கதிர்கட்டு அசைவாட்டப்படுது. ஞாயிறிலிருந்து திங்கள் வரைக்கும் 7 நாள். மறுபடியும் ஞாயிறிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் 7 நாள். மறுபடியும் ஞாயிறிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் 7 நாள். மறுபடியும் ஞாயிறிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன செய்யுது? 7 நாள், சரியா? அப்படி 7 வாரம் என்ன செய்யுங்க? ஞாயிறிலிருந்து சனிக்கிழமை, ஞாயிறிலிருந்து சனிக்கிழமை, ஞாயிறிலிருந்து சனிக்கிழமை, ஞாயிறிலிருந்து சனிக்கிழமைன்னு 7 வாரம் கணக்கு பண்ணிட்டு வாசிங்க தொடர்ந்து. ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் 49ஆம் நாளுக்கு மறுநாள் ஆகிய 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமை 50வது நாளிலே என்ன பண்ணுங்க? 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இந்த நாளும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா 21ஆம் வசனம் வாசிங்க. 21. அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அந்த நாள், அந்த ஞாயிற்றுக்கிழமை 50வது நாளும் உங்களுக்கு சபை கூடி வருகிற நாளாக, பரிசுத்த நாளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரியா? இந்த 50வது நாள், சரியா, சீனாய் மலையில் இறங்கி வந்த அந்த 50வது நாள், அதைத்தான் கொண்டாட சொல்றாருங்க. இந்த 50வது நாள், இதே 50வது நாள் தான் யார் இறங்கி வந்தானா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. கவனிங்க. கற்பலகையிலே அந்த பிரமாணங்களை தேவன் எழுதி தந்தார், சரியா? எழுதி தந்தார். இருதய பலகையில எழுந்தும்படி ஆவியானவர் இறங்கி வந்தார். நல்ல அலையில சொல்லுவோமா? அந்த சீனாய் மலையின் உடன்படிக்கையில கற்பலகையில தேவன் எழுதி தந்தார், சரியா? இங்கே புதிய உடன்படிக்கையில அதே நாளிலே, அதே 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த இறுதிய பலகையிலே வசனங்கள் எழுதும்படி, வார்த்தைகள் எழுதும்படி, பிரமாணங்கள் எழுதும்படி இறங்கி வந்தார்.
அல்லேலூயா. ஆனால் அந்த கரெக்டாக அது அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. ஏன்னா நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அவர்களுக்கு தரிசனமானார்னு போட்டிருக்கோம். சரியா? 40 நாள் அநேக திருஷ்டாந்தங்களால தான் உயிரோடு இருக்கிறவர்களாக அவர்களுக்கு என்ன செய்தார்? காண்பித்தார் அப்படின்னு செய்வேன் நம்ம வாசிப்போம். சரியா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 40 நாள். சரிங்களா? அவர் 3ஆம் வசனம் வாசிக்க, 3ஆவது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக இயேசு கிறிஸ்து முதல் கதிர்கட்டு, அசைவாட்ட முதல் கதிர்கட்டு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுகிறார். அதுல இருந்து சரியா அது மாதிரி கணக்கு. சரியா? அப்போ அவர் உயிர்த்தெழுகிறார். சரியா? வாரத்துக்கு முதல் நாள்ல அப்போ அவனுக்கு கரெக்டாக அந்த 50 நாள், இன்னும் 10 நாள், 40 நாள் என்ன செய்றாரு? அவர் திருஷ்டாந்தமாக இருக்கு. இன்னும் 10 days, 10 நாள் கழிச்சு கரெக்டாக 50வது நாள். சரியா? கரெக்டாக 50வது நாள். சரிங்களா? அப்போ அவர் உயிர்த்தெழுந்தார். அதுலேருந்து 7 வாரங்கள் கணக்கு பண்ணணும். ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை, ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை, அதெல்லாம் அவர் திருஷ்டாந்தமாக தான் உயிரோடு இருக்கிறத காமிக்கிறாரு. 40 days. சரியா? அதில் இன்னும் 9 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சரி, 7 வாரம் முடியணும்னா 7 வாரம் முடிஞ்சு அடுத்த நாள் 50வது நாள் பெந்தகோஸ்தே பண்டிகை. குறித்த நேரத்தில், தேவன் குறித்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதான் சொன்னேன், இது அவங்க அப்போஸ்தலர் ஒன்றும் பண்ணலை, அவங்க ஏதோ பண்ணனால அவர் இறங்கி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சரியான காரியம் இல்லை. தேவன் பைபிள் என்ன காமிக்குதுன்னா, தேவன் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் சிலவற்றை செய்கிறவர். அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு ஆவியானவர் சரியா அன்றைக்கு என்ன செய்தார்? இறங்கி வந்தார். சரியா? அது ஒன் டைம் ஈவெண்ட். கோனிங்க, ஒரு முறை நமக்குள்ளே வந்துட்டார்னா என்றென்றைக்கு நம்மோடு வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. விட்டுட்டு விட்டு போகிறவர் இல்லை. ஆனால் தான் உங்களுக்கு இருக்கிறவரை துக்கப்படுத்தாதிருங்கள்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இப்படி கூட சொல்கிறேன், துக்கப்படுத்த அவர் உங்கள்கிட்ட போயிடுவார்னு எங்கேயும் இல்லை. துக்கப்படுத்தாதவங்க உங்கள்கிட்ட போயிடுவார் அப்படி இருக்கா? சரி, அப்படி கூட இல்லை. அதனால் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது இப்படி நான் சொல்கிறதுனால. சரியா? பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். சரியா? அவரை என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. அவரை துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொல்லுது. அப்போ ஆவியிலே நிறைவு என்பது என்ன? கவனி ஆவியில் நிறைவு. இப்போ நம்ம பார்க்குறோம், இங்கே நபராக அவர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறது. ஒன் டைம் ஈவெண்ட், ஒரு முறை நடக்குது. சரிங்களா? ஆவியின் நிறைவு என்பது அப்படி இல்லை. நான் சொன்ன போன முறை லூப்பிங் வீடியோன்னு சொன்னேன். திரும்ப 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 நிரம்பும்படியாக பைபிள் நமக்கு அதை சொல்லுகிறது. வாசிங்க இப்போ எபேஸ் 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிங்க. எபேஸ் 5ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. ஆவியினாலே நிறைந்து. கவனிங்க, அப்போ பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அப்படின்னா என்ன? சரியா? இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, சரிங்களா, வேதத்தை கொண்டு நம்ம பார்ப்பது தான் சரியான முறை. அல்லையிலே சொல்லுவோமா? உச்சாமலையிலே சொல்லுவோமா? வேதத்தை கொண்டு நாங்கள் விளங்க பண்ணுகிறோம் அப்படி தான் பவுலும் சொல்லுவார். அதான் கரெக்டான மெத்தடு. சரிங்களா? பைபிளை கொண்டு தானே செய்யணும், நாம் புரிந்து கொள்ளணும். பைபிள் இஸ் த பெஸ்ட் இன்டர்பிரட்டர் ஃபார் த பைபிள். பைபிளுடைய நல்ல பிரசங்கி யாருன்னு சொன்னால் பைபிள் தான். அல்லேலூயா. ஆமாம். அப்போ வேதத்தை கொண்டு விளக்கணும்னு சொன்னால் நீ எதை கேட்பேன்? இந்த ஆவி நிறைந்துன்றது புரிஞ்சு கொள்றதுக்காக அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிற ஒரு காரியத்தை குறித்து வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிற ஒரு விஷயத்தை வாசிப்போம். 13ஆம் வசனத்தை வாசிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அல்லேலூயா. அந்த ஸ்கிரீனில் போடுங்க. அந்த வசனத்தை பார்த்தோன்னே நம்ம எடுத்துறேன், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவி கொடுப்பது, அப்போ ஜோமனா பரிசுத்த ஆவியானவர் உன்ட்ட வருவார் அப்படின்னு தவறான உபதேசங்கள் சொல்லப்படுது. இயேசு அதை சொல்லலை. சரிங்க, வேண்டிக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு இயேசு சொல்லவே இல்லை. சரியா? பரிசுத்த ஆவி தேவன் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னார். அப்போ இது என்னது அப்படின்னா, இதுக்கும் இந்த எபேஸ் 5:18க்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அங்கேயும் ஆவியானவர் நிறைந்தன்னு சொல்லலை, ஆவியினால் நிறைந்தன்னு சொல்லப்படுது. அப்போ இங்கே பரிசுத்த ஆவியை தருவார்னு தேவன் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு. தேவனாக இயேசு சொல்லும் பரிசுத்த ஆவி தருவார்னு சொல்கிறாரு. அப்போ என்ன காரியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்டை பார்க்கணும், சூழ்நிலையை பார்க்கணும். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் இயேசுகிட்ட கேட்பாங்க. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு அவன் ஜெபம் பண்ணும்படி கற்றுக் கொடுக்குறான், நீங்களே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி கற்றுக் கொடுக்குறாரு? 2ஆம் வசனம் வாசிங்க. 2வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. எடுத்த உடனே ஆண்டவர் தேவனை எப்படி கூப்பிட சொல்றாரு? நீங்க சொல்லுங்க, எப்படி கூப்பிட சொல்றாரு? சொல்லுங்க. தேவனே கூப்பிட சொல்றாரா? இறைவனே, கடவுளே கூப்பிடலாம். சரியா? பழைய ஏற்பாடு எல்லாம் அப்படிதான் கூப்பிட்டுருந்தாங்க.
என்னைக்கு இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ, இயேசு வந்தாரோ, அதுக்கு பிறகு எப்படின்னு சொன்னால் இயேசுவே சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? எப்படி கூப்பிடுங்க அவரை? பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ எதிலிருந்து ஆரம்பிக்கிறார் இயேசு? உனக்கும் தேவனுக்கும் உறவு இருக்கிறது. அல்லேலூயா. அது உறவு எப்படி வந்தது நான் சொல்கிறேன். ஆனால் உனக்கு தேவனுக்கு உறவு இருக்குது அப்படி ஆரம்பிக்கிறார். இப்போ ஜெபத்தோட ஃபார்மேட்டை சொல்லிட்டு, எப்படி ஜெபிக்கலாம்னு ஃபார்மேட் சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லுவார் இயேசு. என்ன உதாரணம் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் 5ஆம் வசனம் வாசிங்க. 5வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே. சரி, இதை நம்ம என்ன செய்வோம்? ஒரு நாட்களில் பார்ப்போம். சரியா? பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. சரி கவனிங்க. இப்போ முதல்ல உதாரணம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு ஸ்நேகிதத்தில் பாதி ராத்திரியில் போய் அப்படி ஆரம்பிக்கிறார். கவனிங்க, கூப்பிடும்போது எப்படி கூட சொன்னால், பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, எங்கள் சிநேகிதனே, பரமண்டலத்தில் எங்கள் சிநேகிதனே அப்படி சொல்ல, எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உதாரணம் சொல்லும் போது எப்படி சொன்னார்னா, ஸ்நேகிதன் ஒரு ஸ்நேகிதத்தில் போய் பாதி ராத்திரியில் போய் கதவை தட்டுறான். என் வீட்டில் இன்னொரு ஸ்நேகிதன் வந்துட்டான், அவனுக்கு கொடுக்கறதுக்கு அப்பம் இல்லை. சரியா? அதனால கதவை தட்டுறான், எனக்கு அப்பம் கொடுன்னு கேட்குறான். சரியா? அப்பம் கொடுன்னு கேட்குறான், தட்டுறான், அப்பத்தை தேடுறான். அப்படி உதாரணம் சொல்லிட்டு தான் இப்போ சொல்றாரு. எப்படி சொல்றாரு சொன்னா, 9ஆம் வசனம் வாசிங்க. 9வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவன் கேட்டான் பார் சிநேகிதன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடி வந்தான், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது அவன் வந்து கதவை தட்டான் பாரு, ஃப்ரெண்டோட கதவை. அது மாதிரி தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அடுத்த வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. எதை உதாரணமாச்சு சொன்னார்? அப்பம் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, கேளுங்கள், தட்டுங்கள், சரியா, தேடுங்கள் அப்படின்றார். அப்போ ஏசு அப்பத்தை தேட சொன்னாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது, உதாரணத்துக்கு சொன்னார். சரியா? இப்போல்லாம் கவனிங்க, இப்போதான் காரியம் மாறுதுன்னா உண்மையான அந்த காரியத்துக்குள்ள வராரு, உறவுக்குள்ள வராரு. இப்போ உதாரணம் சொல்றாரு. இப்போ உதாரணம் சொல்லும்போது எந்த உதாரணம் கொண்டு போறாருன்னா, தகப்பன் பிள்ளைன்ற உதாரணத்துக்கு கொண்டு போறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ என்ன சொல்றாரு தேவனே? இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரும் ஒருத்தர் சொல்ல, சீஷல்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சீஷல்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சீஷல்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உனக்கும் தேவனுக்கும் உறவு இருக்குது. சரியா? ஏற்கனவே உறவுக்குள்ளே வந்துட்டேன். சரியா? எப்படி உறவுக்குள்ளே வந்தோம்? யோவான் 1:12 படி, அவன் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகபடி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லும், அவர்கள் மனுஷ சித்தத்தினாலும் புருஷ சித்தனால் இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை சீஷர்கள் விசுவாசித்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் கூட மற்றவங்க எல்லாம் அவரை விட்டுட்டு போனால் கூட, இயேசு நீங்களும் போக மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தான் ஆண்டவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோவான் 6:69 சொல்லுவாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம், அதனால் நாங்கள் இங்கே போல, நாங்கள் என்ன செய்யறோம், நிற்கிறோம்னு சொன்னாங்க. சரியா? அப்போ இயேசு அவர்கள் விசுவாசித்த சீஷர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இயேசு விசுவாசித்த அவர்கள், சரிங்களா, அவங்க பின்னாட்கள் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை பெறுவாங்க. ஏன் அப்போ பெறல, ஏன் பின்னாட்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கேயே பதில் நமக்கு இருக்குது. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 37, 38, 39 வாசிங்க. 38, 39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். யார் அடைய போகிற ஆவி? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்பட. இயேசு இன்னும் மகிமைப்படாததுனால ஆவியானவர் என்ன செய்யல, ஆட்கள் வந்து தங்கல, ஆவியானவர் உள்ள வரல. இயேசு மகிமைப்பட்ட பிறகுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணாரு, இறங்கி வந்தார். அப்போ இந்த விசுவாசித்த சீஷர்கள் 2ஆம் அதிகாரத்தில் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கேட்க சொல்றாருல, அங்கே வந்து லூக்கா 11 வந்துடும். கேட்க சொல்றாருல, முதலாவது என்னன்னா, உறவுக்குள்ள வந்த ஆளை தான் கேட்க சொல்றார். உறவுக்குள்ள வந்த நீ என்ன பண்ணு, தேவனிடத்துல கேளு. சரியா? பிதாவேன்னு கூப்பிடு. அதாவது எப்படி கொண்டாடுறா, இப்போ நீ பொல்லாத நீங்களே உங்கள் பிள்ளை நல்ல ஈவுகளை கொடுப்பீங்க.
அப்பம் கேட்டால் கல்லையை கொடுப்பேன், மீனை கேட்டால் பாம்பையை கொடுப்பேன், முட்டை கேட்டால் தலையை கொடுப்பேன், நல்ல தானே கொடுப்பேன் அப்படின்னா அவர் சரியா அவரிடத்துல வேண்டிக் கொள்வர்களுக்கு அவர் தருவது நிச்சயம் அல்ல, பரிசுத்தாவி தருவது நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க. இப்போ இயேசுவோட வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். மறுபடியும் வாசிங்க. லூக்கா 11 அதிகாரம் வாங்க. லூக்கா 11 அதிகாரத்தில் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 13 வசனத்தை வாசிங்க. 13வது வசனம். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அல்லேலூயா. கவனிங்க, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. சரியா, நல்லா அந்த வசனத்தை பாருங்க. இயேசு என்ன சொல்லலை அப்படின்னா, ஆகையால் நீங்கள் போய் பரிசுத்த ஆவியை கேளுங்கள் அப்படி கூட சொல்லலை. நல்லா பாருங்க, முடிக்கும் போது ஆகையால் நீங்கள் போய் பரிசுத்த ஆவியை கேளுங்கள் அப்படியா சொல்றாரு? இல்லை, இங்கே தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்குன்னு சொல்றாரு. என்ன வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு இல்லைங்க. நல்லா பாருங்க, தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுவது பரிசுத்த ஆவியை தருகிறான்னு சொல்றாரு. சரியா, அப்போ என்ன வேண்டிக் கொள்றது இல்லை, நான் காமிக்கிறேன் என்னன்றது. ஓகே, ஆனால் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தேவன் என்ன செய்யறார்? பரிசுத்த ஆவியை. ஆனால் என்ன மாதிரி அனுபவம், நல்லா கவனிங்க, என்ன மாதிரி அனுபவம்னா, இது ஒன் டைம் ஈவெண்ட் இல்லை. ஒரு பையன் அப்பாட்ட போய் அப்பம் வந்து ஒரு முறை கேட்க மாட்டான். ஒரு பையன் அப்பாட்ட போய் மீனை ஒரு முறை கேட்க மாட்டான். ஒரு பையன் அப்பாட்ட போய் முட்டையை ஒரு முறை கேட்க மாட்டான். அவன் டெய்லி கேட்பான். எப்பெல்லாம் தேவையா அப்ப கேட்பான். எப்பெல்லாம் பசியா இருக்கோ அப்ப உரிமையா போய் கேட்பான். ஏன்னா அப்பா பசிக்குதுப்பா எனக்கு முட்டை கொடுப்பான்னுவான், பசிக்குதுப்பா மீன் தாப்பான்னுவான், பசிக்குதுப்பா அப்பம் கொடுப்பான்னு சொல்லுவான். ஏன்னா அப்பா உரிமையா போய் கேட்பான். எப்ப வேண்டாலும் கேட்பான், எப்பயும் கேட்பான், என் நேரம் கேட்பான், தேவையான போதெல்லாம் கேட்பான். ஏன்னா அவங்க அப்பா. அல்லேலூயா. அப்ப எந்த மாதிரி காரியத்தை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நபர் இறங்கி வர்றாரு. ஒரு முறை இறங்கி வந்து உள்ள தங்குறாரு. அதை ஆண்டவர் சொல்லல. இங்க அதை ஆண்டவர் சொல்லல. மறுபடியும் ஏன்னா நீ ஏற்கனவே தேவனுடைய பிள்ளையா மாறிட்ட. அல்லேலூயா. அப்பதான் பிதாவேன்னு கூப்பிட முடியும். கண்டிஷன் என்ன? பிதாவேன்னு கூப்பிடுறது கண்டிஷன் என்ன? நீ இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அப்பதான் பிதான்னு கூப்பிட முடியும். அப்ப இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே எப்படி ஏற்றுக்கொள்கிற? பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் உன்னை இயேசுவை கர்த்தனை அறிக்கை பண்ண விடாம நீனால அறிக்கை பண்ணவே முடியாது. அப்ப நீ விசுவாசிக்கிற ஆன போது, இயேசுவை விசுவாசித்த போது பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்துடுறாரு. உனக்குள்ள வந்து உன் ஆவி கிட்ட அவர் சொல்றாரு, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறன்னு சாட்சி கொடுக்கிறாரு. அப்ப அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு. உனக்குள்ள இருக்கிறவர் மறுபடியும் ஏன் கேட்கணும்? உனக்குள்ள இருக்கிறாரு, நீ தேவ பிள்ளைன்னு சாட்சி கொடுக்கிறாரு. அப்ப அதனாலதான் நீ அவரை பார்த்து தேவனை பார்த்து பிதாவேங்கிற. அப்ப ஏற்கனவே உறவுக்குள்ள வந்துட்ட, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்ட, ஏற்கனவே அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நீ வேண்டிக் கொள்ளும் போது, அல்லேலூயா, வேண்டிக் கொள்ளும் போது தேவன் பரிசுத்த ஆவி கொடுப்பது நிச்சயம் அல்லவான்னு லூக்கா எழுதுறாரு. சரியா, ஆனா மத்தேயு எழுதும் போது என்ன எழுதுறாரு? வாசிங்க. மத்தேயு எழுதும் போது என்ன எழுதுறாரு? மத்தேயு 7 அதிகாரத்தில் 7 வசனம் வாசிங்க. மத்தேயு 7 அதிகாரத்தில் 7வது வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு என்ன வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு சொல்லுங்க. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, பிதாவிட்ட உரிமையா வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. மத்தேயு வந்து நன்மையானவைகளை என்றாரு, லூக்கா வந்து பரிசுத்த ஆவியை கொடுப்பதுன்றார். சரியா, ரெண்டும் ஒரே காரியத்தை சொல்றாங்க. ஒரே விஷயத்தான் ரெண்டு பேரும் பேசுறாங்க. முரண்பாடெல்லாம் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே விஷயம் தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ரெண்டு பேரும் என்ன பேசலன்னா, ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு பேசல. ஏன்னா கேட்கிற ஆள் ஏற்கனவே யார் தான் அப்படின்னா, பிதாவே கூப்பிடக்கூடிய ஆளு, இயேசு விசுவாச தேவ பிள்ளையா மாறி இருக்கிற ஆளு. சரியா, அந்த நாட்கள்ல அவங்க சீஷர்கள் இயேசு பரமேறி போன பிறகுதான் இயேசு மகிமைப்பட்ட பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. விசுவாசி ஆனபோது நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. அல்லேலூயா. அப்போ அவங்க ஏற்கனவே தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கிறவங்க தான் அவர்கிட்ட கேட்கிறாங்க. இப்போ மத்தேயு வந்து எதை சொல்லிட்டு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, கேளுங்கள் அப்போதும் கொடுக்கப்படும். இப்போ என்ன கேட்கறது? கவனிக்கிறீங்க. 6வது வசனம் போடுங்க. மறுபடியும் 6வது வசனம் கவனிங்க. பரிசுத்தமானதை நாய்க்கு போடாதீங்க. சரி, அவங்க முத்துக்களை பண்ணி முன்னாடி எறியாதீங்க. இது லிட்டரலாக நாய் பண்ணி இல்லை. பரிசுத்தமானது கொண்டு போய் நாய்க்கு வைக்கணும். லிட்டரலாக நாய் டோனி ஜிம்மின்னு வந்துச்சு கூடாது. இங்கே பண்ணிக்கு போடாதீங்கன்னா நம்ம பண்ணியே வளர்க்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா, இங்கே இடத்துல பேசுகிறது மனுஷங்களை வச்சு தான் பேசுகிறாரு. நாய்க்கு போடாத, பண்ணிக்கு போடாத
அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு பிரச்சனை என்னன்னா, எது யாரெல்லாம் நாய், எது நாய், எது பண்ணின்னு சொல்லுங்கள் தெரியாது. யார் முகமாக நாய் மாதிரி தெரியுமா, பண்ணி மாதிரி தெரியுமா? தெரியாது, நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு என்ன வேணும், நீங்கள் சொல்லுங்கள், என்ன வேணும்? பரிசுத்தமானது நாய்களுக்கு போடாமல் இருக்கிறதுக்கு, முத்துக்களை பண்டிகை முன்னாடி எரியாமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, சாலமோன் தேவனிடத்தில் என்ன கேட்டான்? ஏன்டா கேட்கத்தகாத கேட்குறேன்னா சொன்னார். சரியா? யாக்கோபு 1:5 சொல்லுது, ஒரு ஞானத்தில் குறைவில்லாத இருந்தாள், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அடுத்த வருஷம் சொல்லுவாங்க, கேட்குறவன் சந்தேகம் இல்லாமல் கேளுன்னு சொல்லும். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் நிலையற்றவன், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு அப்படி யோசிக்காத, கேளு தருவார். ஏன்னா அவர் உன் பிதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன நன்மையானது? பொல்லாத நீ அப்பம் கொடுப்ப, மீன் கொடுப்ப, முட்டை கொடுப்ப, சரியா? அதை சொல்லல பிதாட்ட கேட்க சொல்லி, அது சரீர தகப்பன்மாரே கொடுத்துருவாங்க. சரீர தகப்பன்மாரால கொடுக்க முடியாத விஷயங்கள் என்னது? அதான் பிதா தருவார். அல்லேலூயா. சரீர தகப்பன்மாரால என்ன செய்ய முடியாது? பிள்ளைக்கு ஞானம் கொடுக்க முடியாது. என் பிள்ளைக்கு நான் ஞானம் கொடுக்கலன்னு சொல்லுவேன், முடியாது. சரியா? அப்போ என்ன நன்மையானது அங்க? அதனால தான் அங்க லூக்கா பரிசுத்த ஆவின்னு எழுதுகிறாரு. சரியா? நன்மையான விஷயம் என்னது? சரியா? ஆவியானது வாசம் பண்ணுகிறார், சகல நன்மைகளால் அந்த வீட்டை நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்ப அது என்ன விஷயம்? எப்படிப்பட்ட விஷயம்? அந்த பிள்ளைங்க காணிக்கை பாட்டு பாடினாங்க. காணிக்கை பாட்டுல இந்த லைன் வந்து, தகப்பன் அந்த அர்த்தத்துல கேட்டால் பாம்பை தருவீரோ, அப்புறம் தயவு தான் நான் கேட்டேன்னு வரும். இல்லை, தயவொன்றை நான் கேட்டேன், அதை நீர் தருவியா வரும் அந்த லைன்ஸ். சரியா? நான் பார்த்தேன். சரியா? அப்போ என்ன கேட்டேன்னு சொல்கிறாப்புல அந்த சிங்கரு. நான் அப்பம் கேட்டேன்னு சொல்ல, மீனை கேட்டேன்னு சொல்ல, சரியா? முட்டையை கேட்டேன்னு சொல்ல, தயவு கேட்டேன். அல்லேலூயா. தயவை கேட்டேன். சரிங்களா? அதுக்கு நீங்கள் தயவை கேட்டேன். அப்போ தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன நன்மையானவைகள் அப்படின்னா, நீங்கள் ஏசாயா 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 11:2. ஆவியானுடைய பண்புகள், ஆட்ரிபியூட்ஸ். ஆவியானுடைய பண்புகள் என்ன? சரி, என்ன நன்மையானது பரிசுத்தாவியானவர் நமக்கு தருகிறாரு? வாசிங்க. ஞானத்தையும் எடுத்த முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க? எடுத்த முதல் வார்த்தை ஞானம். சரியா? ஞானத்தையும் அப்புறம் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். நல்ல ஆலோசனை, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அப்புறம் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா குத்திடுவாரு கொன்னுடுவார், அது இல்ல. கர்த்தரை நேசிக்கிற அன்பு, தேவ அன்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அல்லேலூயா. ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், அவர்கிட்ட இருக்கிற நன்மையான விஷயங்கள் என்ன? ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, தேவ அன்பு. சரிங்களா? நம்ம கருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நம்ம இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷமும் சமாதானமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்ன சந்தோஷம் கொடுக்குறாரு, சமாதானம் கொடுக்குறாரு. சரிங்களா? புரியுதுங்களா? ஞானம் தர்றாரு. சரிங்களா? இன்னொரு விஷயம்னா கவனிங்க, தைரியம். அல்லேலூயா. தைரியம் நான் காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு ஜெபத்தை காமிக்கிறேன், நல்லா பாருங்க. அந்த ஜெபத்தில் அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க, என்ன தேவனிடத்தில் என்ன கேட்குறாங்க, தேவன் என்ன தரார். ஓகே, அதை பார்க்கணும். சரியா? அப்போ இந்த ஜெபம் புரிஞ்சுக்கலாமா? அவங்க என்ன கேட்குறாங்க, தேவன் என்ன தரார். சரியா? அப்போ என்ன சூழ்நிலை? அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்தில் என்ன சூழ்நிலைன்னு சொன்னால், அவங்க மிரட்டப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து குறித்து நினைச்சக்கூடாது, நீங்கள் எவ்வளோ வேணும் பேசக்கூடாது, அவர் நாமத்தை நினைச்சக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அப்போஸ்தலர்களை மிரட்டி என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. நீங்கள் இதுக்கு மேலே இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணிங்கன்னா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்கள மிரட்டி உருட்டி அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க மற்ற சீசல் இடத்துல இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க. கவர்மெண்ட்டில் அரசாங்கம் இப்படி சொல்லி அனுப்பிச்சது, கவர்மெண்ட் இப்படி சொல்லி அனுப்பிச்சாங்க, நீங்கள் இதோட இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, பிரசங்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து 24 வருஷம் வாசிங்க. 24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. அவங்க அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. சரியா? இப்போ ஜெபம் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து. ஜெபம் பண்ணும்போது அவங்க ஜெபத்துடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 29-30 வருஷம் வாசிங்க. 29-30. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்
உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். இந்த இதில் எங்கேயாவது பரிசுத்தாவியை தாரோன்னு கேட்டாங்களா? இல்லை. என்ன கேட்குறாங்க? அவங்களோட பயமுறுத்தல் தேவரை கவனித்து இப்படி பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் அடையாளங்கிற போது நடக்கணும். பிணியாளி குணமாக்கும்படி தேவனே உங்களுடைய கரத்தை நீ நீட்டணும். உங்களுடைய ஊழியக்காரர் நாங்கள் முழு தைரியத்தோடு எங்களை மிரட்டி அமிச்சிட்டாங்க, இப்போ எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களை மிரட்டி அமிச்சாங்க, இப்போ எங்களுக்கு பயமாக இருக்குது. முழு தைரியத்தோடு நாங்கள் என்ன பண்ணோம்? வசனத்தை சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். சரியா? இதை கேட்டாங்க. சரியா? இது போய் தகப்பன் மாம்ச தகப்பனோட கேட்க முடியாது. சரியா? அவர்கிட்ட கேட்டாங்க, பிதாவே அப்படி தான் என்ன செய்யறாங்க கேட்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. அவங்க என்ன கேட்டாங்க? தைரியமா தேவ வசனத்தை தைரியமா. என்ன நடந்துச்சு? தேவன் என்ன கொடுத்தாரு? சரியா? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இவங்கெல்லாம் யாரு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நபரை பெற்றவர்கள். ஹலோ, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நபர் உள்ள வந்துட்டார். மறுபடியும் நபர் வரல இப்போ. சரியா? என்னன்னா தைரியம், தேவனால் உண்டாகக்கூடிய தைரியம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய தைரியத்தை பெற்று தைரியமாக அவர்கள் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இப்போ இது தெரியுதா? என்னன்னு தெரியுதா? இப்போ லூக்கா ஏன் அப்படி எழுதியிருக்காருன்னு தெரியுதா? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுன்னு கேளுன்னு சொல்லலை லூக்கா. சரியா? ஆவியானவர் தான். நீ ஆவியான உள்ளே வராமல் நீ பிதானே கூப்பிட முடியாது, நீ ரசிக்கப்பட முடியாது. அப்போ ஏற்கனவே உறவு இருக்குது, நீ ரசிக்கப்பட்டிருக்கிற, ஆவியானவருக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் பொல்லாத அப்பா மாதிரியே பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கும்போது என்ன நன்மையான விஷயங்கள் தேவனிடத்தில் இருக்கிறது. என்னது? ஞானம், சரியா? அறிவு, உணர்வு, தைரியம், தேவ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் மாம்ச தகப்பமார் கொடுக்க முடியாது. இந்த நன்மையான எல்லாம் தேவன் கண்டிப்பாக தருவார், நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா நீ அவர் பிள்ளையா இருக்கிற. கேளுங்கள் கொடுக்கப்படும். அல்லேலூயா. கேட்கிற எவனும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னார். புரியுதா? இப்போ ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லலை. அதான் வேதத்தை கொண்டு வேதத்தை பார்க்கணும். அப்போ மத்திய அதுதான் நன்மையானதுன்னு எழுதுறார். மத்திய தப்பாக எழுதிட்டாரா? இல்லை. அப்போ லூக்கா தப்பாக எழுதிட்டாரா? இல்லை. ஒரே ஆவியானவர் தான் எழுத வைக்கிறாரு. இங்கே நன்மையானது, இங்கே பரிசுத்த ஆவி. அது என்ன காரியம்னு சொன்னால் ஆவியானுடைய பண்புகள், ஆட்ரிபியூட்ஸ், அவைகளை நீ பெற்றுக்கொள்ளணும். அப்படி தான் அவட்ட கேளு, ஜெபம் பண்ணு, கேளு. அப்படி தான் அங்கே சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ இங்கே என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ சரி, அதுதான் அங்கே ஆவியில் நிறைந்துன்னு வார்த்தை வாசிக்கிறோம். அந்த நன்மையானவைகளாலே நிறைந்து. நல்ல எழுதிய சொல்லுவோமா? எதனால் நிறைந்து? தேவன் தருகிற அந்த நன்மையானவைகளால் நிறைந்து. அப்போ என்ன நன்மைகள்? ஞானம், அறிவு, உணர்வு, சரியா? தைரியம், விசுவாசம், தேவ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இவைகளால் நீ நிறைந்திரு. அவன் போதையில் நிறைஞ்சிருப்பான், நீ இவைகளால் நிறைந்திரு. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இவைகளால் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட விஷயமா போட்டுருக்குமே? எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு இப்போ வாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ல் 18ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5ல் 18வது வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. யாரை சொல்றாரு? 17 வாசிங்க. 17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி சொல்றாரு? நீங்க முக்கியமானதுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது இந்த ஆவியினால் நிறையிற தேவன் தருகிற நன்மையானவைகளால் நிறைவது, பரிசுத்த ஆவியானவருடைய பண்புகளால் நிறைவது அப்படிங்கிறது ஆப்ஷனல் இல்லை. ஆப்ஷனலாக புரியுதா? சபையில் யாரெல்லாம் விருப்பமாக இருக்கிறீங்களோ நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் செய்யுங்க. இல்லை, ஹோல் சபைக்கு சொல்கிறார். ப்ளூரலில், பன்மையில், முழு சபைக்கும் தேவை. இது ஆப்ஷனல் கிடையாது. இது சரியா? தேவையானவங்க என்ன கேட்டுக்கோங்க. அந்த காரியம் இல்லை. பொல்லாத உலகத்துக்குள்ளே வாழ்கிறோம் நம்ம, சரியா? அப்போ இந்த உலகம் பொல்லானுக்குள் கிடக்கிறது. அப்போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் மதியற்றலாம் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு உணர்ந்து கொள்ளணும். நீங்கள் துன்மார்க்கு ஏதுவான வெறி கொள்ளக்கூடாது. நீங்கள் அப்படின்னா சபையே முழுவதுமாக எல்லாரும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். அந்த நன்மையான விளையாட நீங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எப்படி ஒரு வீடு, நீதிமொழி 24ல் 2 வசனம் 3 வசனம் நினைக்கிறேன். நீதிமொழி 24ல் பார்த்தீங்கன்னா 3 வசனம் 4 வசனம் இருக்கும் பாருங்க. அது 2 3 வசனம் இருக்கும். அந்த வீடு சரியா என்ன சொல்லியா? அறிவினாலே சகலமும் அந்த இதில் நிரப்பப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கும். சரியா? ஞானத்தினால் வீடு கட்டப்படும், அப்படிதான் போட்டிருக்கோம். கட்டப்பட்டு விவேகத்தில் நிலைநிறுத்தப்படும். அடுத்த வருஷம் போடுங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். வீட்டில் சரியா? அது வீட்டில்
இந்த வீட்டில் சகலவித நன்மைகளாலும் நிறைஞ்சிருக்கிறேன். நல்லா இல்லையா சொல்லுங்க. சமாதானம், சந்தோஷம், ஞானம், தைரியம், விசுவாசம், தேவ அன்பு நிறைஞ்சு 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 நிறைந்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. ஆமா, வீடு வீடு அப்படி இருக்கும். உபாகம் 6:11 சொன்னாங்க. அவங்ககிட்ட சொன்னார், உபாகம் 6:11 நீ கானான் தேசத்தில் போய் வீட்டில் தங்க போகிற தெரியுமா, அந்த வீடு அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன சொன்னார்? உபாகம் 6:11 பாருங்க, நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள். அல்லேலூயா. நீ போல சோஃபா செட்டு அங்க ஏற்கனவே போட்டிருக்கோம் அப்படின்னாரு. அல்லேலூயா. நீ வைக்கல ஸ்டடி டேபிள், அங்க ஏற்கனவே டேபிள் இருக்கும், சகல வஸ்துக்களால நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு தான் போவாரு. சகல வஸ்துக்கள் நிரம்பிய நல்ல வஸ்துக்கள். புரியுதா? வீடுனா வஸ்து நிரம்பி இருக்கிறோம். இந்த வீடு வெறுமையா இருக்கக்கூடாது. ஆவியான உள்ள இருக்கிறார். வெறுமையா இல்லை, நீ ஆவியான உள்ள இருக்கிறாரு. உள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த நன்மைகளால, அவருடைய பண்புகளால, ஆவியில நிறைந்தனா அந்த அந்த நன்மைகளால, அந்த பண்புகளால நீ எப்போதும் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. குறையப்படுற மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ. உனக்கு குறையப்படுற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா அப்பாட்ட புள்ள போய் அப்பம் கேட்கிற மாதிரி, மீன் கேட்கிற மாதிரி, முட்டை கேட்கிற மாதிரி கேளு கேளு, உனக்கு கொடுக்கப்படும். குறைபடுற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்க. சமாதானம் குறைஞ்சா போறா தெரிஞ்சு வச்சுக்க. சந்தோஷம் குறைஞ்சு போற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்க. சரியா? அப்படியே விட்டுறாத, அப்படியே விட்டுறாத. அவர்கிட்ட போய் கேளு, அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இப்போ லூக்கா 11 புரியுதா? பரிசுத்தாவி கொடுப்பதுன்னா பரிசுத்தாவியோட நன்மையானவைகளை தருவது. மத்தேயு சொல்ற நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அல்லேலூயா. என்ன சொல்றேன் நான், நேற்று இந்த வெளிப்பாடு தேவன் தந்த உடனே, பரிசுத்தாவி எனக்கு கொடுத்தவனே, சரியா, எனக்கு ரொம்ப துள்ளலாக இருந்துச்சு. நான் உண்மையிலே வீட்டில் நடந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தேன். சரியா? ஏன்னா ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு. ஆஹா, எவ்வளோ பெரிய விஷயம். சரியா? நம்ம இவ்வளோ கவனிக்காமல் என்னன்ட்டு அங்கே உறவு வச்சு தான் கேட்க முடியும். அப்பா பிள்ளைன்ற உறவில் வச்சு தான் பேசுகிறேன். ஆண்டவரே பிதா அப்படின்னு சொன்னாலும் ஏற்கனவே உறவுக்குள்ளே வந்துட்டோம். உறவுக்குள்ள வந்துட்டு பரிசுத்தாவியானவர் உள்ளே வந்துட்டாரு. இல்லைன்னா உறவுக்குள்ள வர முடியாது. உறவுக்குள்ள ஆள் வந்துட்டாப்புல. இப்போ நான் கேட்குறதெல்லாம் என்ன கேட்குறேன்? அவர்கிட்ட வந்து ஸ்டஃப் கேட்குறேன், வஸ்துகள் கேட்குறேன், நல்ல கேட்குறேன். என்னது இது? உலக சம்மந்தப்பட்டது இல்லை, மாம்ச தகப்பான் கொடுக்காத விஷயம், அவர் தான் தர முடிய விஷயத்தில் கேட்குறேன். அதனால தான் மத்திய என்ன பண்ணுறாரு? ஒரு நன்மையானது தருவதை நிச்சயம் அல்லவா. அல்லேலூயா. இப்படி எப்படின்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியா? அப்போ நீ ஒன்றுலையும் குறைவா இருக்குன்னு அவசியம் இல்லை. சரியா? புரியுதா? போனா அவர்கிட்ட கேட்டால் அவர் தருவார். நல்ல இல்லையே சொல்லுங்க. நீ தான் கேட்க மாட்டேற, நீ கேளு, அவர் தருவார். அல்லேலூயா. சாலமோன் கேட்டான், பெற்றுக்கொண்டான். அப்போஸ் 4ஆம் அதிகாரத்தில் அவன் கேட்டாங்க, உடனே தந்தாரு. தைரியமாக போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணல தேவன்? அவங்கள மாற்றலை, யாரை சொல்லி அமைச்சவங்களை மாற்றலை. நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம், சாரி நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படி சொல்ல. அவங்க அப்படியே தான் இருந்தாங்க. சரி, அவங்கள ஆண்டவர் மாற்றலை. யாரை தான் இப்போ பண்ணார்? கேட்டாங்க பாருங்க, இவங்க தயவு பாராட்டும், தைரியம் தாரும், நாங்கள் பாருங்க நிரப்புனார் மறுபடியும். அலையில சொல்லுவோமா? ஆவியானவரால் இல்லை, அந்த நன்மைகளால். அல்லேலூயா. ஏன்னா ஆவியான ஏற்கனவே உள்ளதான் இருக்குது. அல்லேலூயா. அப்போ தானே அங்கே சொல்லுங்க, ஆவியினாலே நிறைந்து அப்படின்னு. இப்போ அர்த்தம் புரியுதுல்ல? அர்த்தம் புரியுது. இப்போ அவசியத்துக்குள்ளே போயிடுவோம். அலையில சொல்லுவோமா? ஆமாம். இப்போ அந்த நன்மையினால் நிரப்பக்கூடிய அவசியம் என்ன? அதான் சொல்கிறேன். நீங்கள் மொத்தமாக எல்லாருக்கும் சொல்லுது. சரிங்களா? ஆவியில் நிறைந்து அப்படின்றது ரொம்ப அவசியமானது. ஏன் ரொம்ப அவசியமானது? எப்படி அப்பா அவசியமோ, சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா நிறைய அப்பம் வச்சிருக்கிறாரு, ஆனால் நான் பட்டினியாக இருப்பேன் அப்படின்னு செத்து போவேன். ஆமாம், செத்தே போயிடுவேன். சரியா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணோம்? அப்பாக்கிட்ட அப்பங்குது, டேடி உனக்கு தரமாட்டேன். நான் சொல்லுவேன், டேடி பொல்லாத டேடியை கொடுப்பாருன்னு சொல்கிறார் ஆண்டவர். நல்ல இல்லையில சொல்லுங்க. பொல்லாத டேடியை தருவார்னா சூப்பர் நல்ல டேடி தரமாட்டாரா? எது? அப்பத்தை இல்லை. சரியா? அப்பம் தருவார் அவர். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அறிஞ்சு வச்சிருக்கிறான்னு கேட்க முன்னே அவருக்கு தெரியும். சரியா? இதெல்லாம் கூட கொடுப்பார், அதான் பைபிள் சொல்லுது. ஆனால் எதை நான் நன்மையான தருவதை நிச்சயமாக. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானுடைய பண்புகள் எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? எவ்வளோ முக்கியமானது நான் காமிக்கிறேன். எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். நமக்குள்ள ஒரு ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. என்ன ஃபைட்டு? யாருக்கு யாருக்கும் ஃபைட் நமக்குள்ள நடக்குது அப்படின்னீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிளில் போடு பண்ணி யார் யாருக்கு ஃபைட் நடக்குதுன்னா, கலாத்தியரில் 5ஆம் அதிகாரத்து வாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. கலாத்தியர் 5:17 மறுபடியும் வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. கவனிங்களேன். இது மட்டும் போடுங்க, இங்கிலீஷ் மட்டும் போடுங்க.
கவனிங்க, இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம மாம்சம், நல்லா கவனிங்க, முக்கியமானது நம்ம மாம்சம். சரியா? கேபிட்டல் எஸ் போட்டிருக்கு பாருங்க. அகெயின்ஸ்ட் த ஸ்பிரிட். எஸ் வந்து கேப்சூல் போட்டிருக்கு. கேப்சூல் போட்டால் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம ஆவி இல்லை, அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. கவனிங்களேன், நம்ம மாம்சமும் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கும் எப்பவும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கான். நம்ம மாம்சம் நமக்குள்ளே இருக்க ஆவியானவருக்கும் ரெண்டுக்கு நடுவில் எப்பவும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கான். அவர் ஒன்று சொல்கிறாராம், இது ஒன்று சொல்லுதான். அவர் சொல்கிறாராம் இப்படி தான் செய்யணும், சாயந்தரம் பைபிள் காலேஜுக்கு வாண்டுறாராம். சரி, அவர் சொல்கிறாருன்னா எவ்வளோ சிவத்தில் டெய்லி கலந்துக்கன்றாராம். ஆனால் இது சொல்லுதான், வேணாம் 7 நாள் நடக்குது, ஒரு நாள் நடுவில் மட்டும் போய் சும்மா போய் டெய்லிலாம் போகாத, ரொம்ப தேடாத, ரொம்ப ஓடாத, ரொம்ப ஓவராக போகாத, சரியா? உபத்திரம் வரும் பார்த்துக்க அப்படி சொல்லுது. எது? மாம்சம். சரி, அவரு வா அப்படிங்கிறாரு, வா போலான்றாரு. இது சொல்லு, கொஞ்சம் வீட்டில் இருக்கிற ரெஸ்ட் டயர்டாக இருக்குது, நாளைக்கு போயேன், நாளைக்கு கூட ஜபம் நடக்காமல் போயிடுது, நாளைக்கு போயா. சரியா? ரெண்டு பேரும் புரியுதா இல்லையா? ரெண்டுக்கும் ஃப்ளஷுக்கும் ஆவியானவுக்கும் எங்கே நடக்குது யுத்தம்? வெளியில் இல்லை, உனக்குள்ளேயே நடக்குது. நல்ல இல்லையா சொல்லுங்க. உனக்குள்ள யுத்தம் நடக்குது. இப்போது பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? 2 விஷயம் பேசுது பைபிள். அதான் இது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். இப்போ வந்து பைபிள் சொல்லுது, அந்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. வாசிங்க 18 வசனம் வாசிங்க. அதில் 18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. லெட் பை த ஸ்பிரிட். ஆவி போய் தமிழ் பைபிள் போட்டுருப்பாயினுமே, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால். சரியா? அப்போ அவர் என்ன சொன்னோம்ல, நடத்துவார். அல்லேலூயா. ஆவியான நம்ம நடத்துவார் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? ஆவியானவர் நடத்துவார். நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? நம்ம ஆவியானவரை நடத்த முடியாது. நான் சொல்கிற மாதிரி நீ கேளுங்க வாங்க அப்படி போட்டு போக முடியாது, அப்படி போக முடியாது. சரியா? புரியுதா இல்லையா? அவர் நம்மை நடத்துவார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவங்க வாசிங்க, அங்கேயே வாசிங்க. நாம் என்ன செய்யணும்? 16 வாசிங்க. 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அவர் நம்மை நடத்துவார். நீங்க எப்படி நடங்க சொல்லுங்க? நீங்க எப்படி நடங்க? அவருக்கு ஏற்றபடி என்ன பண்ணுங்க? நடங்க. அல்லேலூயா. அவர் ரைட் அப்படின்னா ஃப்ளஷ் என்ன சொல்லும்? மாம்சம் என்ன சொல்லும்? அவர் ரைட்ல போகலாம் அப்படின்னா ஃப்ளஷ் என்ன சொல்லும்? லெஃப்ட்ல போகலாம் அப்படின்னும். நீ தான் நடுவில் ஆத்மா. எப்படி நடக்க சொல்லுது பைபிள்? ஃப்ளஷ் வந்து லெஃப்ட் இருந்து, ஆவியானவர் ரைட்ன்றார். எப்படி நடக்க சொல்ல? ஆவியான என்ன சொல்றாரு அதன்படி நட. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது 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 என்னைக்கு இந்த யுத்தம் இருக்கும்? என்னைக்கு யுத்தம் இருக்கும்? சண்டேஸில் மோஸ்ட்லி இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி யுத்தம் இருக்காது. மோஸ்ட்லி சிலர் ஞாயிற்றுக்கிழமை மூட்டு வைக்கிறது இல்லை. ஓகே, மோஸ்ட்லி இருக்காது. அப்போ என்னைக்கு யுத்தம் நடக்க? திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் யுத்தம் தான். சரி, ஆமாம். எல்லா நாளும் எது வரைக்கும் இருக்கும் யுத்தம்? யார் சாகும் வரைன்னு ஒன்று? யார் சாகும் வரை அது சொல்லணும்ல. சரி, நம்ம சாகிற வரை, நான் சொல்கிறேன், நான் சாகிற வரையிலும் யுத்தம் எனக்குள்ளேயே இருக்கும். இந்த ஃப்ளஷும் என் கூட தான் இருக்கும். எனக்குள்ள தான் என்றென்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றதுக்கு யார் ஜெபம் பண்ண தெரியுமா? யார் ஜெபம் பண்ணா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர்றதுக்கு ஜெபம் பண்ணது யார்? வெரி குட், சூப்பர். வலையில சொல்லுவோமா? நம்ம ஜெபம் பண்ணி அவர் வரல. அவர் ப்ராமிஸு, அவர் கிஃப்ட்டு. ஜெபம் பண்ணி கேட்கறது அது இல்லை. ஆவியானவர் வந்தது ரட்சிக்கப்படும் உள்ள வந்தார். ஏன் வந்தார்னா, ஏசு நமக்காக ஜெபம் மாட்டார். அல்லேலூயா. வசனம் வாங்க. யோவான் 14 வாங்க. யோவான் 14:16 வாசிங்க. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்க முடியாது. சத்தியாவியை வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவேன், நான் வேண்டிக் கொள்வேன். அவருக்கு பரிசுத்த ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் யாருங்க? இயேசு. சரியா? நான் வேண்டிக் கொள்ள பிதா அனுப்பான்னு சொன்னார்ல. ஆவியானவர் வந்தார் பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2ல் ஆவியானவர் பெற்ற பேதுரு ஜன்னலில் பார்த்து என்ன சொன்னார்னு நினைக்கிறீங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார் பாருங்க. அப்போஸ்தலர் 2ல் 33வது வசனம் வாசிங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி, பிதா தந்த பிராமிஸ் படி, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் எப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அவர் பொழிந்தருளினார். யாரு? அவர் பெற்று பொழிந்தருளினார். அவர் யாரு? என்ன இது? எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ தயக்கம், இவ்வளோ சந்தேகம்?
சரியா? மொத்தமாக அங்கே 3 நபர் தான் சொல்ல முடியும். தேவன், இயேசு, பரிசுத்த ஆவியானவர். நீங்களும் 3 வேறு யாரையும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்போது காண்கிற கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் வேண்டிக் கொண்டார், அவர் கொடுத்தார். ஏன்னா இது ப்ராமிஸ். அல்லேலூயா. சரி, இப்போ நன்மையானதுக்கு வந்துடுவோம். பைபிள் ஃபுல்லாக அதான் காமிக்குது. சரி, எங்கே திரும்பலாம்னு வச்சுக்கேன். அவர் பொழிந்தனார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. வேற இன்னொரு வருஷம் வாசிங்க. தீத்துக்கு வாங்க. தீத்து 3ஆம் அதிகாரத்துங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. எங்க பார்த்தாலும் கூட பரிசுத்த ஆவியான பத்தி எங்க சொல்லியிருந்தாலும் என்ன பண்ணுவோம்? கேரண்டி, மீட்பு கேரண்டி, 100% கேரண்டி. அல்லையில சொல்லுவோமா? 100% கேரண்டி அப்படிதான் சொல்லியிருக்கோம். சரியா? விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவங்க 100% கேரண்டி அப்படி சொல்லியிருக்கோம். சரியா? எது கேரண்டி அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை நாம சுதந்திரிக்க போகிறோம். நல்ல அல்லையில சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், இன்னொரு காரியம் கூட நான் பதிவு பண்ணுறேன். சரியா? இன்னொரு நாள் வரும்போது என்ன செய்யணும், விளக்கமாக நம்ம பார்ப்போம். ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார்ல, அவர் வரைக்கும் ஆயத்தமாக இருங்கள். அதுவே இன்றைக்கி தமிழ் பைபிள் இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னா, நீங்கள் அங்கே மத்திய 24ஆம் அதிகாரத்தோடு பார்த்தீங்கன்னா ஆண்டு என்ன சொல்லுவார்னா, பி ப்ரிப்பேர்ட் அப்படி சொல்ல மாட்டார், பி ரெடின்னு சொல்லுவார். ரெடியாருன்னு சொல்லுவார். சரியா? ப்ரிப்பேர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ப்ரிப்பேர்னா நீ ஐயோ எனக்கு இப்போ எக்ஸாம் வருது, சரியா, எக்ஸாம் வரப்போது, அந்த எக்ஸாமில் போய் என்ன செய்யணும், ஐயோ நான் இப்போ எழுதி நான் படித்து நான் பாஸ் ஆகி நான் எழுதி முதல்ல படிக்கணும், அப்புறம் எழுதணும், அப்புறம் பாஸ் ஆகணும், அப்போ தான் அப்படி போவானான்னு தெரியல ஏசு வரும்போது, போவானான்னு தெரியல ஏசு வரும்போது, போவானான்னு தெரியல, நீ போவியா நான் போவியா, அவன் போவானா இவன் போவானா, பாஸ்டர் போவாரா? சரியா? அப்படியா? அதுதான் அப்படி. அது ப்ரிப்பேர்ன்றது. ஏசு சொன்னது பி ரெடி. ரெடினா என்னது? இப்போ சொல்கிறவங்களே, நீ கிளம்பி வேலைக்கு போயிடுனா அங்கே வேலை செஞ்சுன்னு, நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்ல முடியாது. என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரம் அங்கே வரேன். சரியா? வந்தோடனே என் கூட ஏறி வண்டியில் 2 பேர் சேர்ந்து போயிடலாம் அப்படின்றது ரெடி. புரியுதா? நீ போய் வேலை செஞ்சுன்னு, சரி எப்போ நான் வருவேன்னு சொல்ல முடியாது. நான் வரேன், அங்கே வேலை செய்ய இடத்துக்கு நான் வரேன். சரி, எப்போ நான் வரணும் அப்போ உடனே எங்களோட வண்டியில் ஏறி வந்துட்டு நம்ம 2 பேர் சேர்ந்து போயிடலாம். அதான் ரெடியாரு. சரியா? புரியுதா? அப்படி தான் பைபிளில் விசுவாசிகள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க இன்றைக்கி. சரியா? நிறைய பேருக்கு நீ போவியா பரலோகம், நான் போவேனா பரலோகம், அவன் போவானா, இவர் போவாரா அவர் போவாரா, ஏன்டா ஆயத்தமாக இல்லை ஏன்டா ரட்சிக்கப்பட்டிருக்கியாடா? பரிசுத்த இவனுக்குள்ள டெபாசிட்டாக கேரண்டியாக கொடுத்துருக்காரடா. பைபிள் பக்கமாக சொல்லுது, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பேன். நம்மளால் நம்பவே முடியாது, நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நோ 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 நான் ஏதாவது பண்ணியாகணும், நான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது. இயேசு எல்லாத்தையும் செஞ்சுட்டாருன்னா என்ன ஏற்றுக்க முடியாது. ஐ ஷுட் டூ சம்திங், நான் இதாக செய்யணும். சரியா? ரெடியாருன்ற ஆண்டவர். எப்போ வேணால் வருவேன், என் கூட வர்றதுக்கு எப்படி ரெடியாரு. அப்போ எங்கேயாவது போயிடாத, இந்த 10 கன்னிகைகள் 5 கன்னிகை போன மாதிரி வழியில் சொல்லுவோமா? அவங்க ஆயத்தம் இல்லாமல் போன மாதிரி கணக்கு. புரியுதா இல்லையா? ஆயத்தம் இல்லாமல் ரெடியாரு வரும்போது என் கூட வர்றதுக்கு ரெடியாரு. ரெபேக்கால கேட்டாங்களா, இவனோட எலியாசிரோட போறியா அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன், ஒரு 10 நாள் எடுத்து சொல்கிறேன் அப்படியே சொன்னா, போறியா? அதான் போகிறேன், உடனே போகிறேன். ஈசாக்க பார்க்கவே இல்லை, போகிறேன்ட்டா. ஒரு அழியா சொல்லுவோமா? அதான் ரெடினஸ். புரியுதா இல்லையா? ஆண்டவர் நான் இப்போ தான் பாதி ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ வந்துடுறீங்க அப்படி இல்லை. எல்லாத்த விட அவர் வருகை முக்கியம். அல்லேலூயா. வந்தால் போயிட்டே இரு, அதுக்கு மேலே என்ன இருக்குது? சரியா? அதுதான் சொல்லு பைபிள். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியினால தான் நமக்கு அந்த நித்திய ஜீவன்கிற நம்பிக்கை சுதந்திரமாக்கத்தக்கதாக. அடுத்த வசனம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். அல்லேலூயா. அவர் யாரு? இப்ப சொல்லுங்க, 7ஆம் வசனத்தை போடுப்பா. யாரு அவர்? யாருங்க? ஏங்க அந்த ஒரு சிஸ்டர் தான் சொல்கிறாங்க இயேசு பேரை சொல்கிறதுக்கு வெக்கப்படவே கூடாது. இப்போ நான் கேட்பேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக சொல்லணும், அவர் யாருங்க? இயேசு. அல்லேலூயா. ஆமாம், அவர் எப்படி பொழிந்தள்ளினாரா? பரிசுத்த நமக்கு எப்படி பொழிந்தள்ளினாரா? கொஞ்சமாக. சரியா? கொஞ்சமாக அப்படி இல்லை. சரியா?
அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம் மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தரண்டார். சம்பூர்ணமான அர்த்தம், சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் அப்படின்னு அர்த்தம். நிறைவாய், அல்லேலூயா, சம்பூர்ணமாய் பொழிந்தரண்டார் அப்படின்னு பைபிள் சொல்லு. சரி, அப்போ இந்த பரிசுத்த ஆவி என்ன செய்யறாரு? நம்மள என்ன செய்யறாரு? கவனிங்க. அப்போ நம்ம அவர் வருகையில் போகிறோம். அவர் வருகையில் போகிறோம். இதுக்கு நம்மை படுத்துகிற நபர் யார்? பாஸ்டர். நீங்கள் தான் எங்களை ஆயத்தப்படுத்துறீங்க பாஸ்டர். நம்மளை ஆயத்தப்படுத்துறது யார்? வாசிப்போம். 2 கொரிந்தியர் வாங்க, 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. 4, 5, 6. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. யார் நம்மளை ஆயத்தப்படுத்துறார்? தேவனே. தேவனே நம்மை ஆயத்தப்படுத்துறார். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள அட்வான்ஸ் கொடுத்து, டெபாசிட் கொடுத்து, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்கிறது யார் தான்? சொல்லுங்க, யார் தாங்க? அவர் தான். இது இங்கிலீஷில் என்ன போட்டு என்ன வருது வந்து எனக்கு தெரியல. கண்டிப்பாக அச்சாரம்னா அட்வான்ஸ், டெபாசிட், கேரண்டி, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படி தான் வரும். சரியா? அப்புறம் கேரண்டின்னு போட்டு கேரண்டி. He was prepared as far as this very thing is God, who was given as the Spirit as a guarantee. Hallelujah. சபைக்கு வர்றது எதுக்கு? என்ன சபைக்கு வந்திருக்கிற பெரிய ஸ்லாக்கி என்ன? சபைக்கு வந்திருக்கிற பெரிய ஸ்லாக்கி என்னன்னா, கேரண்டியாக 100% நித்திய ஜீவன். நல்லா இல்லையில சொல்லுங்க. ஏன் தொடர்ந்து சபைக்கு வரணும்? ஏன் தொடர்ந்து ஆண்டவரை பிடிச்சிக்கணும்? ஏன் அப்படின்னா, கேரண்டியாக இது உண்டு, நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஏன்னா கலங்க பரிசுத்தவான்கள் சொல்கிற இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கோம். நம்மளை தேவன் எதுக்கு நியமிக்கலை அப்படின்னா, கோபாக்கனைக்கு நியமிக்கல. சரியா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் நம்மை கோபாக்கனைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். நல்ல இல்லையில சொல்லுங்க. என்னை அவர் ரட்சிப்படைவதற்கு தான் நியமித்திருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் கலங்க வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கோபாக்கனைக்கு நம்மளை நியமிக்கல. கோபாக்கனை யாருக்கு? 2 தெசலோனிக்கர் 1:7 வாசித்தோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? அவர் வரும்போது தேவன் அறியாதலுக்கும் சுவிசேஷ கீழ்ப்படியாதலுக்கும் நீதியில் ஆக்கினை செலுத்தும்படிக்கு ஜோலி தெரிகிற அக்கனியோடும் அவர் இறங்கி வருவார். அப்போது அப்படி ஆகும். சரி, ஆனால் நம்ம அதுக்கு நியமிக்கலை, அவரோடு இருக்கிறதுக்கு நியமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி நடக்குது பாருங்க. இப்போ என்ன பண்ணுறது பாருங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம் 10 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. அல்லேலூயா. அவர் நமக்காக மரித்தாரே. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே நாம பிழைக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் வாங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல 13ஆம் வசனம் வாசிங்க. இப்போ கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும். ஆவியினாலே என்ன ஆக்கப்படுகிறீங்க? பரிசுத்தமாக்கப்பட்டதுனாலும் இல்லை, பரிசுத்தமாக்க அப்படின்னா ப்ராசஸ். புரியுதா? நன்மையானவரை நிரப்பிக்கொண்டே இருக்கிறாரு. அவர் வந்துட்டார் உள்ள. நம்மளை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பா நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். மகிமை அடைந்த அந்த சாயலை நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:18. கர்த்தரே ஆவியானவர் கொண்ட விடுதலை உண்டு. அவர் என்ன செய்யறாரு? ஆவியானவர் நமக்குள்ள இருந்துகிட்டு நம்மளை மகிமை அடைந்து நம்ம மறுரூபமாகபடியாக நம்மளோட சாயலை மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், அப்புறம் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படி. என்ன அடையும்படிக்கு? ஆக்கினை அடையும்படிக்கு இல்ல. என்ன அடையும்படிக்கு? ரட்சிப்பு அடையும்படிக்கு. ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. சின்ன பிள்ளை எப்படி ஏதா சொன்னா ஏத்துக்குமோ அந்த மாதிரி ஏத்துக்கணும் ஆண்டவருடைய வசனத்தை. அல்லேலூயா. என்னையா ஆதி முதல்ல தெரிஞ்செடுத்துக்கிறாரு அப்படின்னு. சரியா? என்னால நம்ப முடியலையே. உன்னால நம்ப கூட முடியாது. ஆனா அவர் தெரிஞ்செடுத்துறாரு. ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு? எதுக்குங்க? பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக்கப்படுகிறதுக்காக, சரியா படுகிறதுக்கும் ரட்சிப்பு அடைகிறதுக்காகவும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம்
அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. சுவிசேஷத்தினால அழைப்பு. சரி கவனிங்க. அப்போ ரொம்ப அவசியம். என்ன அவசியம்? நம்ம கூட நடக்குது டக் ஆஃப் வார். டக் ஆஃப் வார்னா புரியுதா? டக் ஆஃப் வார்னு போட்டி வைப்பாங்க தெரியுமா? ஒரு பெரிய கயிறு, நடுவில் ரிப்பன் கட்டிடுவாங்க. இந்த பக்கம் ஒரு டீம், அந்த பக்கம் டீம் நிற்கும். சரியா? ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டுருவாங்க. இந்த கோட்டை தாண்டினா நடுவில் நிற்க வச்சுட்டு ரெடி ஸ்டடி ஸ்டார்ட் கோன்னுவாங்க. கயிறு போட்டு இழுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த டீம் அவன் சொல்லுவாங்க இடுப்பில் சுற்றிக்குவான், எல்லாரும் பண்ணுவான். சரியா? ஆமாம், எல்லாம் எப்படியோ அந்த டீமையும் சேர்த்து அந்த ரிப்பனை இந்த பக்கம் இழுத்துடணுன்ட்டு இவன் இழுப்பாங்களா? அந்த மாதிரி டக் ஆஃப் வார் நமக்குள்ள நடந்துனே இருக்கு. டெய்லி 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 நடக்குது. அந்த பக்கம் ஆவியானவர், இந்த பக்கம் நம்ம மாம்சம், நடுவில் ரிப்பன் தான் நம்ம ஆத்துமா. சிலர் சொல்றாங்க அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ரட்சிக்கப்படாத வாழ்க்கை. அவன் மொத்தமாக சாஞ்சி கிடக்கிறான் இந்த பக்கம். அங்கே பக்கம் ஆவியானவரே இல்லை. ஏன்? அவன் ஆவியே உயிர்ப்பிக்கப்படலை. ஆனால் நமக்கு டக் ஆஃப் வாரு. புரியுதா இல்லையா? அப்போது அந்த ஆவியெல்லாம் நிறைந்து ஆவியானவர் தருகிற ஞானம், தைரியம், விசுவாசம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் இவைகளால் நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா அது சாய்ஸ் இல்லை, அது சாய்ஸ் கிடையாது. சரியா? அப்போ கண்டிப்பாக என்ன செய்யணும்? அது அந்த டக் வரல, ஆவியானவர் பக்கம் தான் போனோம். ரிப்பன் அப்படி போனோம். சரியா? அப்போ அந்த டக் ஆஃப் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போது அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு, அவசியம் என்னன்னு புரிஞ்சுட்டு ஒரு அலையில் சொல்லுவோமா? அப்பியாசப்படுத்த போயிடுவோம். ஒரு அலையில் சொல்லுவோமா? அப்பியாசம் சொல்கிறாரு. இப்போ எபேஸ் 5ஆம் அதிகாரத்துக்கு 18 வசனம் வாசிங்க டக்குன்னு. எபேஸ் 5ஆம் அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்களா? அந்த வசனம் 18 வசனம் கொடுப்பான். ஆவியினாலே நிறைந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன வரல அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள்லாம் வருது தானே? கவனிங்க, வரங்கள்லாம் வருது தானே? வரங்கள் வரல. ஹலோ ஹலோ ஹலோ, ஜஸ்ட் லிசன். நல்லா பாருங்க. ஆவியினாலே நிறைந்து நீங்கள் இதை செய்வீர்கள், நீங்கள் அற்புதம் செய்வீர்கள், நீங்கள் குணமாக்குவீர்கள். அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடக்காதுன்னு இல்லை, வரங்கள் உண்டு பரிசுத்த ஆவியினால. ஆனால் அடுத்த வார்த்தை என்னன்னா, எல்லாம் கனிகள். ஒரு அல்லே சொல்லுவோமா? உச்சாமலையிலே சொல்லுவோமா? வரங்கள் இல்லை, கனி. அவர் ரொம்ப முக்கியம் கொடுக்குறாரு. புரியா? வரம் செயல்படும், கவலைப்படாத. ஆனால் நீ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எதுக்கு? கனியான வாழ்க்கை, கனி உள்ள வாழ்க்கை. உடனே என்ன சொல்றாரு? சங்கீதங்களாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டுனாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு. அல்லையில சொல்லுவோமா? எப்போ நீ நல்லா ஆவியில நிறைஞ்சிட்டு, நல்லா தேவன் தருகிற நல்ல தேவ அன்புனால நிறைந்து, தேவ சந்தோஷத்தினால் நிறைந்து, தேவ சமாதானத்தை நிறைந்து, தேவ ஞானத்தினால் நிறைந்து நீ மற்றவங்களுக்கு சபையில் ஆசீர்வாதமா இரு. என்ன சொன்னா? கூடி வருகிற நேரத்துல மற்றொரு இடத்துல சங்கீதத்தினாலும் கீர்த்தனாலும் ஞான பாட்டுகள்னாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வாதமா இருங்க. அல்லேலூயா. இது எப்படி சங்கீதத்தின் கீர்த்தனாலும் ஞான பாட்டுனாலும் புத்தி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சங்கீதத்தை வச்சே சொல்றேன். அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், நம்ம புரிஞ்சிக்க முடியும். சங்கீதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நோட் பண்ணமான்னு தெரியல, ஆனால் சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா எல்லா சங்கீதமும் தேவனை நோக்கி சொல்கிற மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்கிற மாதிரி சங்கீதங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்கிற மாதிரி. சரியா? இப்போ அதில் தேவனுடைய வார்த்தையும் வரும். தேவனுடைய வார்த்தைனா எல்லாமே தேவ வார்த்தை தான். தேவனுடைய வாக்குத்தத்தமும் அதில் வரும். உதாரணத்துக்கு வாசிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ சங்கீதம் 46 வாங்க, வேகமாக வாசிங்க. சங்கீதம் 46 1ஆம் வசனம் வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். தேவன் நமக்கு அடைக்கலம். யார்கிட்ட சொல்றாரு இப்போ? ஹலோ, சங்கீதக்காரர் யார்கிட்ட சொல்றாரு? தேவன்கிட்ட சொல்றாரு. தேவன்கிட்ட சொன்னா எப்படி சொல்லணும்? தேவனே, நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் எங்கள் அனுகூல துணையுமா இருக்கிறீர் அப்படி சொல்லணும். சரியா? சரியா? புரியுதா? அப்படி சொன்னா. ஆனால் இதில் தேவனுடைய 7ஆம் வசனம், அதில் 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். மேலானா திரும்பி சொல்லுன்னு அர்த்தம். யார்கிட்ட சொல்றாரு?
மக்கள்கிட்ட சொல்கிறாரு. ஒருவருக்கு ஒரு ஞானப்பாட்டினால் சங்கீதத்தினால் கீர்த்தனையால் புத்தி சொல்லுங்க. இது பாட்டை பாடினா எப்படி சொல்லுவார்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார், சகோதரா கவலைப்படாதே. அதான் புத்தி சொல்கிறது. வழியில் சொல்லுவோமா? அல்லேலூயா. சங்கீதங்கள்லாம் அப்படி தாங்க இருக்குதுங்க. எல்லா சங்கீதமும் இல்லை, தேவன் நோக்கி இருக்க சங்கீதம் இருக்குது. ஆனால் இங்கேயும் வந்து ஆண்டோட வார்த்தை என்ன செய்யும் இருக்கும்? எப்படின்னா 10வது வசனம் வாசிங்க. ஆண்டோட வார்த்தை வருவேன். எல்லாமே ஆண்டு வார்த்தை சொன்னால் ஆண்டு நம்மகிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறதுக்கான வாக்குத்தத்தம் போல வரும். 10வது வசனம் வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இப்போ யார் பேசுகிறா? என்னங்க சங்கீதக்காரனா? யார் பேசுகிறா? தேவன். சங்கீதம் 91 நமக்கு நல்லா பிடிச்ச சங்கீதம். 91 முதல் வசனம் வாசிங்க. டக்குன்னு வாசிங்க முதல் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்போ 9வது வசனம் வாசிங்க. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? உன்கிட்ட பேசுங்க. சரியா? சக விசுவாசி சொல்றாரு. இப்போ தேவன் ஸ்ட்ரெயிட்டா சொல்றாரு பாருங்க. இப்போ 14 வசனம் வாசிங்க. 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இப்போ யார் பேசுறா? சொல்லுங்க. இப்போ யார் பேசுறா? சங்கீதக்காரனா? விடுவிப்பார் நம்மள, தேவன் விடுவிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 95 வாங்க. 1 வசனம் வாசிங்க. சங்கீதம் 95 1. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். யாரை கூப்பிடுறாரு வாருங்கள்னு சொல்லுங்க. யாருங்க? நம்முடைய கர்த்தரை, நம்முடைய கண்மலையை. ஓகே, வாங்க. புத்தி சொல்றாரு ஞானப்பாட்டு சங்கீதத்தினாலும். சரியா? சங்கீதம் 96 1 வாசிங்க. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். சும்மா ரேண்டமா காமிச்சுன்னு போறேன் நான். பாடுங்கள், சங்கீதனை பாடுங்கள், அவரை பாடுங்கள். யாருக்கு சொல்றாரு? அவர்கிட்டே சொல்ல ஆண்டவரே நீங்க ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்ல, நம்மளும் சொல்றாரு பாடுங்கள். சங்கீதம் 136 வாங்க. 1வது வசனம் வாசிங்க. 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். அந்த சங்கீதம் ஃபுல்லா நீங்க பாருங்க. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள். சரியா? அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படிதான் துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள்னு தூதருக்கு சொல்ல. அவங்க என்ன நேரம் தூச்சிருந்தாங்க. யாருக்கு சொல்றாரு? நமக்கு தான் சொல்றாரு. புரியுதுங்களா? சங்கீதம் 147 வாங்க. 1 வசனம் வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவர் கர்த்தர் செய்தது சொல்லுவார், அல்லது கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லுவார். அல்லையில சொல்லுவோமா? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? 3ஆம் வசனம் பாருங்க. இருதய நொறுங்குதலை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார், நட்சத்திரங்கள் லெக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். 6ஆம் வசனம் பாருங்க. அவர் சாந்த குணத்தில் உயர்த்துகிறார். சரியா? அதனால அவரை துதியுங்கள். அல்லேலூயா. புரியுதா? இப்போ ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்றார். சரியா? இப்போ 2வது அங்கே வந்துடும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 19 வசனம் வாசிங்க. 2வது காரியம் என்ன? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். ஆதி அப்போஸ்தலர் சபையில ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்றதுல அவங்ககிட்ட ஈகோ பிரச்சனையே இல்லை. என்ன நீ எனக்கு புத்தி சொல்ற? நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? அப்படிலாம் ஆதி அப்போஸ்தலர் சபையில சொல்ல. நான் சொல்ல புரியுது. ஈகோ பிரச்சனை. என்ன நீ எனக்கு சொல்ற? உனக்கு என்ன பைபிள் தெரியும்? உனக்கு பைபிள் வசனம்லாம் தெரியுமா? நல்லா உனக்கு எனக்கு சொல்ற? அப்படிலாம் சொல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞானப்பாட்டு தான் சங்கீதனாலும் கீர்த்தனாலும் புத்தி சொன்னாங்க. அவங்க ஒருத்தர் தாழ்மையை ஏற்றுக்கிட்டாங்க. நல்ல இல்லையில சொல்லுவோமா? யாரும் வெட்டிக்கிட்டுலாம் போல. எனக்கு சொல்ல வேண்டாம் புத்தி, எனக்கு தெரியாதா? அப்படிலாம் வெட்டிக்கிட்டுலாம் போல. யாரும் அங்கே சொல்ல புரியல. பெருசாக வந்துட்டா அவள் தான் ஆண்டவர் கொள்ள நல்லா இருக்காள். இதெல்லாம் அவங்க செய்யலை. சந்தோஷப்பட்டாங்க. சகோதரன் சகோதர அன்போடு நமக்கு புத்தி சொல்கிறாப்புல, சகோதர அன்போட புத்தி சொல்கிறாப்புல அப்படின்னு. புரியுதா இல்லையா? இதுக்காக சில என்ன பண்ணக்கூடாது? இது ஊழியமாக எடுத்துக்கூடாது. யாருக்கும் புத்தி சொல்கிறதே என் ஊழியம். புத்தி சொல்ல அப்படி இல்லை. அவங்க நான் சொல்ல புரியல இல்லையா? தேவையான நேரத்தில். சரியா? புரியுதா? தேவையான நேரத்தில் விசுவாசம் சோர்ந்து போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போஸ்தலர் 14:22 பாருங்களேன். அவங்க சீசல் மனதை திடப்படுத்தி அநேக உபத்திரவங்களையாக தான் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் சொல்லி என்ன சொன்னாங்கன்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 14:22 பாருங்க. சீசல் மனதை திடப்படுத்தி விசுவாசம் நிலைத்திருக்க முடியாது அவர்களுக்கு புத்தி சொல்லி, விசுவாசம் நிலைத்திருக்க முடியாது அவர்களுக்கு என்ன சொல்லி? ஹலோ, விசுவாசம் நிலைத்திருக்க முடியாது என்ன சொல்லி? புத்தி சொல்லி. அல்லேலூயா. அப்படிதான் திடப்படுத்தினாங்க. அப்படிதான் என்ன பண்ணாங்க? திடப்படுத்தினாங்க. சரியா? புரியுதா? நம்ம முதல்ல சரியா இருந்து சொல்லணும். ஹலோ, நம்ம முதல்ல சரியா இருந்தது. சபையில்
சர்ச்சில் பேசாத. இப்போ பிள்ளைங்களை வச்சுங்க, சர்ச்சில் பேசாத அப்படின்னு. பேசாத பிள்ளை பேசுகிற பிள்ளைங்களை பார்த்து சொல்லணும். இதுவே வாயாடி மாதிரி பேசினது, சர்ச்சில் பேசாத. அப்போ நீ என்னது இவ்வளோ நேரம் பண்ண? சோத்திரம் சொன்னேன். அடி சோத்திரமா சொன்னேன், அவ்வளோ நாங்கள் பேசினுதா? சரியா புரியுதா இல்லையா? நாம சரியாக இருக்கணும். சரி, அதே என்ன சொன்னோம், மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நீ தேவ அன்பு நிறைஞ்சு, ஞானத்தினால் நிறைஞ்சு, அன்பு தைரியத்தை நிறைஞ்சு, விசுவாசம் நிறைஞ்சு, எல்லாம் நிறைஞ்சு அப்புறம் சொல்லு, ஆசீர்வாதமாக இரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 18-19 வருஷம் வாசி, டக்குன்னு வாசிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு அப்புறம் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஹல்லேலூயா. அதான் நம்ம தான் நல்லா பண்ணுவோமே அப்படின்னு நினைக்கும்ல. எந்த அர்த்தத்தில் சொல்லி திரும்பாங்க கவனிங்க, எந்த அர்த்தத்தில் சொல்லி கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அப்படின்னா அதான் நம்ம நல்லா பண்ணுவோமே, கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுறது. சரியா? தந்தானை துதிப்போமே. தரலன்னா பாஸ், உங்களுக்கு விசுவாசமே இல்லை, தருவார். தந்தானை துதிப்போமே. தரலன்னா சரியா? அங்கே எந்த அர்த்தத்தை சொல்லியிருக்குன்னா தந்தானை துதிப்போமே, அவர் தரலனாலும் துதிப்போமே, தந்தானை துதிப்போமே. அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கு. வழியில சொல்லுவோமா? தந்தானை துதிப்போம், அப்போ துதி வரும். தரலனாலும் துதிப்போமே, கஷ்டமாமே, அப்படி அங்கே சொல்ல. அந்த எந்த அர்த்தத்தில் அங்கே சொல்லியிருக்குன்னா ஆவியில் நிறைந்து அப்படின்னா அவர் தந்திருக்க ரட்சிப்பின் சந்தோஷம். சரி, அது குறைஞ்சு போ, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய பலனு. நீ அவரோட போய் மகிமையில போய் இருக்க போகிற, எவ்வளோ அழகான ஒரு மகிமையான வாழ்க்கையை உனக்கு வச்சிருக்கிறாரு. அது யாரும் உன்னிட்ட எடுத்துக்கிட முடியாது, எவரும் அதை கேன்சல் பண்ண முடியாது. அவர் நிச்சயமானு சொல்லிட்டாரு, டெபாசிட் பண்ணிட்டாரு, தூக்கில் வர நிச்சயமா ஒன்று. அப்போ அந்த சந்தோஷம் எந்த உலகத்தில் இருக்கோ இல்லையோ, என்ன ஆச்சோ ஆகலையோ, துதிப்போமே. நல்ல இலையில சொல்லுவோமா? பவுலும் சீலாவும்னா மனைவி நினச்சக்கூடாது. பவுலுக்கு சில்வான் தான் சீலான்னு போட்டுருக்கு. சரியா? ஆள் அது ஆம்பளை. சரியா? பவுலும் சீலாவும் அடி உத எங்க ஜெயிலில் அடி உத, ஏசு நாமத்திலும் அடி உத வாங்கி அங்கே உட்காவரலே இல்லை, அவங்கள விலங்கெல்லாம் மாட்டப்பட்டு தொழுமரத்தில் காலில் மாட்டி கையில் விலங்கு போட்டு எல்லாம் பண்ணி அங்கே இருக்கிறாங்க ஜெயிலில், மக்கதோனியாவில், பிலிப்பு பட்டணத்தில். சரி, அப்போஸ்தலர் 16 அப்போ என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? அவங்க இனிமேல் சுவிசேஷம் சொல்லக்கூடாது பவுலே, இனிமேல் போகக்கூடாது, பார்த்துக்கிடுங்க, ஆண்டவர் நம்மளை இப்படி பண்ணிட்டாரே, இதுக்கா வந்தோம் அதானே, அப்படிலாம் பேசலை. ரயிலில் சொல்லுவோமா? எப்படி சொன்னாங்க? வாசிங்க, என்ன பண்ணாங்க? இப்போ வாசிங்க, அப்போஸ்தலர் 16 24 25. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் செம அடி. ஏன்னா அங்க இருந்து ஆர்டர் வந்துச்சு அடிக்க சொல்லி. 22ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அங்க அடி, அநேக அடின்னு எப்படிங்க? கவனிங்க, அநேக அடின்னு எப்படி? போலீஸ்காரங்க அடிக்க மாதிரி. ஹலோ, லாக்கப்பில் அடிக்கிற மாதிரி. லாக்கப்பில் போலீஸ்காரங்க அது வலிக்குதா வலிக்குதா அப்படி அடிப்பாங்க. அவன் ரோமன் சொல்லி அடிச்சிருப்பாங்க, பவுல் சொல்லுவாங்க வலிக்குதா அப்படின்னு அடி பிண்டி பிச்சு எடுத்துருப்பானுங்க. சரியா? செம்ம அடி உதையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வாசிங்க இப்போ? அவன் நடு ராத்திரியிலே பவுலும் உட்காவலில் அடைத்து அவர்களை கால்களை தொடுமரத்திலே மாட்டி வைத்தான். இந்த சூழ்நிலையில் அவங்க இப்போ ஆவியில நிறையிறாங்க. ரயில சொல்லுவோமா? நவச்சாமலையில சொல்லுவோமா? எப்போதும் ஆவியில நிறைந்து என்ன சூழ்நிலை என்ன பண்ற? என்ன உங்க இருதயத்தில் கர்த்தரை கீர்த்தனம், உங்க இருதயத்தில் நீ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி பாடி. எப்படிப்பட்ட சூழ்நிலை? அடுத்த வருஷம் வாசிங்க, என்ன பண்ணாங்க? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படின்னா எப்படி பாடி இருப்பாங்க பாருங்க. ரயில சொல்லுவோமா? காவலில் வைக்கப்பட்டிருந்தவங்க, ஏய் ராத்திரி நேரத்தில் என்னடா பண்றீங்க, கத்திக்கிட்டு இருக்கீங்க, படுங்களா அப்படி சொல்ல. காவல் இருந்தோம் அப்படி கத்தல. அவங்களாம் என்ன பண்றாங்க? கேட்டுனுக்கிறாங்க. சரியா? அவங்க பாடுவேன், ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவங்க உட்காந்து கேட்டுக்கிறாங்க, ஏசு நல்லவராண்டா, ஏசு வல்லவர். அவங்க யாரா பாடுறா? பவுலும் சீலாவும் பாடுறாங்க. சரி, எப்போ? அடி காலில் அடி உதவாங்கன்னாங்களே, அவங்க தாண்டா பாடுறானுங்க, சூப்பரா பாடுறானுங்களே. கேளு பாட்டு கேளு. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவரே. ஏசு நல்லவரா பேசிக்கிறாங்க, உள்ள இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. சரியா? எப்படியா பாட்டு? சரியா? கேட்டுட்டு இருக்காங்களா? அதாவது எல்லாருமே, சிறைச்சாலை காவலர்களும் கேட்குறாங்க,
டேய் ஸ்டாப் இட், பாடாத அப்படி வந்து அவங்க சொல்ல. என்னது நல்லா இருக்குல்ல, நைட் டியூட்டி பார்க்குற டைமில் சூப்பராக பாட்டு பாட்டுக்கிறாங்களே, தூக்கம் வராதுப்பா, செம பாட்டுப்பா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எனக்கு தெரியல அவன் கை கூட தட்டியிருப்பாங்களான்ட்டு. நம்ம கை கூட தட்ட மாட்டோம் சில நேரத்தில், அவன் கை கூட தட்டினாங்களான்னு தெரியல. அல்லேலூயா. எந்த டைமில்? அந்த டைம் தான் நீங்கள் சொல்லுவீங்க சரியா, அடி உதம் வாங்கினதில்ல சரியா, அடி உதம் வாங்கி சரியா அந்த தொழு மரத்தில் மாட்டி நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் சொல்ல, என்ன பண்ணுவோம்? ஏங்கி ஏங்கி தேம்பி தேம்பி அழுவோம். இதுக்காக மக்கதோனியா உதவி செய்ய வாருங்கள் தரிசனம் பார்த்தா, இதுக்காக ஆண்டவரே, இருக்கோ இருக்கோ என் வழி எப்படி இருக்கு தெரியுமா ஆண்டவரே, அப்படிதான் இருப்போம் இல்லையா, அப்படின்னு கேட்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணுங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் பாடணும் ஒருத்தர் வந்து என்னப்பா பாட்டு, சில்வான் பாடும்போது பவுல் சொல்ல, என்ன இந்த டைமில் பாட்டா, சும்மா இருப்பா, வலி வேணே தாங்க முடியல, செம்மடி அடிச்சாருங்கப்பா அப்படி சொல்ல. அல்லது பவுல் பாடும்போது சில்வான் சொல்ல, அண்ணே சும்மா இருக்கண்ணே கொஞ்சம், ஏன்னா இந்த மாதிரி டென்ஷன் பண்ணுறீங்க, நானே வந்து இது மாதிரி அடியை வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிறேன், ஊமை அடி அடிச்சுக்கிறாங்கண்ணா, செம்மையாக வலிக்குதுண்ணா, நீங்கள் வேறு பாட்டெலாம் பாட்டுக்கிறேன், சும்மா இருந்தேன் கொஞ்சம் அப்படி சொல்ல சரியா. மேற்கொண்டு வந்து அடிக்க போகிறாங்க நான் பாட்டு பாடுறப்போ, ஆனால் வாயை பொத்தின்னு இருந்தேன் அப்படி சொல்ல பாட்டா நானும் சேர்ந்து பாடுறேன், அவனு பாரு ஏசு நல்லவர். ஒருவேளை சில்வான குரல் சரியில்லை கூட என்ன பண்ணா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏசு எப்படி போனாலும் கேட்பாரு. அல்லேலூயா. ஆவியில் நிறைஞ்சான், அதான் ஆவியில் நிறைகிறது. புரியுதா இல்லை? இன்னைக்கு ஆவியில் நிறைகுதுன்னு என்ன நடந்துருக்குது? ஹலோ, ஆமாம், ஆவி நிறைந்தது தான் சமாதானம், சந்தோஷம், ஞானம், தைரியம், விசுவாசம், தேவ அன்பு இதில் நிறைந்தார். அல்லேலூயா. இப்போ வந்துருங்க எபேசியர் 5 வந்துருங்க, டக்குன்னு வந்துருங்க. எபேசியர் 5 18-19 வசனம் வாசிங்க. 18-19-20 வசனங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. அல்லேலூயா. எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. சரியா, எல்லாத்துக்கும் அன்பில் அந்த ஆவியினால நிறைஞ்சிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க? தேவன்கிட்ட சொல்லுங்க ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க. சரியா, தேவன் மேலே ஆத்திரம் வராது, ஸ்தோத்திரம் தான் வரும். சிலர் எல்லாம் நான் யாருன்னெலாம் சொல்ல முடியல, சொல்கிறேன், வெளியில் நிறைய இடங்களில் இந்த சீக்கிரட்டை கண்டுபிடிச்சாங்க. சரியா, இது தேவனுக்கு சரி, ஆனால் வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும். சரியா, சில வாழ்க்கை செப்பிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரட் இருக்குமா, சோத்ராம் 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 சோத்ராம்னு அப்படியே சோத்ரம் சொல்லியே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. தேவன் எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. புரியா, உண்மை சொல்கிறேன். சரியா, சோத்திர பலிகளும் தேவனை மையப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஆமாம், சரியா. அப்போ அங்கே எல்லாவற்றுக்கும் தேவனை ஸ்தோத்திரித்து. நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோபு என்னெல்லாம் முறுமுறுத்துக்கலாம் தெரியுமா? இதற்கான நீதியாக நடந்தேன், இதற்கான உத்தமாக நடந்தேன், இதற்கான இப்படி நடந்தேன். ஹலோ தம்பிகளா, இருங்க கேளுங்க, முடிச்சிடுறேன். சரியா, இதற்கான இப்படி நடந்தேன், இதற்கா அப்படி நடந்தேன், அப்படி என்ன பண்ணலாம் சரியா, அப்படி என்னென்னா புலம்பிருக்கலாம் யோபு. சரியா, அவங்க எப்படி வேணாலும் பண்ணிருக்கலாம், புலம்பிருக்கலாம். நீங்கள் அவங்க தப்பா எடுக்கக்கூட பசங்களை, அவங்க ப்ரீடீன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. டேய் அடுத்த ப்ரீடீன்ஸ்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி கவனிங்க, அவங்க சீரியஸாக இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து காரியம் என்னென்னா, யோபு வந்து தன் வாயினால என்ன செய்யலை. ஆமாம், சரியா, என்ன பண்ணிட்டான் தெரியுமா? லாஸ்ட் வரைக்கும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப பெற்றுட்டான். நல்லா தான் இல்லையா சொல்லுங்களேன். ஏன்னா அவன் பெற்றா நாங்கள் என்னதுக்கு, அவன் பெற்றுக்கொண்டோம் நாங்கள் இதுக்காக இல்லையா சொல்லுன்ற மாதிரி இருக்குது. யோபினுடைய தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவனுடைய முன்னிலைமை பார்க்க பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் ரெட்டத்தனையாய் பெற்றான். அல்லேலூயா. காரணம் என்ன? ஒரு நாளும் வாயில் ஆத்திரம் வரல, ஆத்திரமான வார்த்தைலாம் வரல. நண்பர்கள் எப்படி பேசினாலும் சரி, அவன் ஜோத்திரம் தான் சொன்னான். ஆண்டவர் சொல்ல, அவன் நிதானமாக பேசலாம். அல்லேலூயா. ஆமாம், சரி, அதான் அந்த மாதிரி தான் ஆவியில் நிறைந்திருக்கிறதுன்னு சொன்னால், அந்த சந்தோஷம் நிறைந்தது என்ன ஆனாலும் சரி, என்ன எல்லாவற்றிலும் ஒரு சோத்திரம் செய்யுங்க. இப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. லாஸ்ட் காரியம் வாசித்துருங்க. எபேசியர் 5:18-21 வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து ஆ. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. எப்படி சொல்றது, தெய்வ பயத்தோட. ஆனால் தெய்வ பயத்தோன்னா அன்போட. அல்லேலூயா. அன்போட, அன்போட செய்யுங்க. சரி, அன்போட செய்யுங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார் சீசர்களுக்குன்னு சொல்லக்கூடாது, அப்போஸ்தலருக்கு. ஆனால் அன்பு காமிக்கிறேன் நான். அந்த அன்பு எப்படின்னா, அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எப்படின்னா, என்ன மாதிரி அன்பு அப்படின்னா, அந்த சீஷருடைய கால்களை இயேசு கழுவினார். அல்லேலூயா. ஆண்டவனும் போதகரமாக இருக்கிற நான் இதை செய்கிறேன்னு சொன்னார். சரியா, பைபிள் சொல்லுங்க முடிவு பறையந்தான் அவர் அவளை நேசிச்சார்ன்னு இருக்கு. சரியா, அவர் ஏன் அப்படி நேசிச்சார் தெரியுமா? ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாங்கலேன் டக்குன்னு. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் திரும்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு பாருங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. 6வது வசனம். 6வது. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு. எனக்கு நீர் தந்த மனுஷர். 7வது வசனம். நீர் எனக்கு தந்தவைகளை நீர் எனக்கு தந்தது எல்லாம். 9ஆம் வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு நீர் எனக்கு தந்தவர்களுக்காக. தந்தவர்களுக்காக. 11ஆம் வசனம் நடுவில் பாருங்க. பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள். 12ஆம் வசனம் நடுவில் பாருங்க. நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். சரியா, அடுத்த பக்கம் திருப்பிட்டு 24ஆம் வசனம் பாருங்க. நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கணும், அங்கே அவர்கள் என்னோடு இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இயேசு பிதா எனக்கு தந்தவர்கள். ஒரு அழியில சொல்லுவோமா, அந்த உணர்வு இருந்துச்சுன்னா பிதாவட்டி அன்பு இருக்கும், தந்தவர்கள் இடத்துல அன்பு இருக்கும். நல்ல அழியில சொல்லுவோமா, பிதா எனக்கு தந்தவர்கள். பாஸ்டர் நான் உங்கள் மேலே எப்படி அன்பு செய்யணும்னா, தேவனுக்கு தந்த பிள்ளைகள். அல்லேலூயா. பிதா எனக்கு தந்த பிள்ளைகள். சரியா, நீங்கள் என்கிட்ட எப்படி அன்பு கூறணும்? சைலண்டாக இருக்கீங்க. சரியா, நீங்கள் எப்படி அன்பு கூறணும்னா, தேவன் தந்த பாஸ்டர். அல்லேலூயா. தேவன் நமக்காக கொடுத்த மெய்ப்பெண். சரியா, அப்படி என்ன சொன்னீங்க, அன்பு செய்யணும். நான் அப்படி அன்பு செய்யணும், தேவன் எனக்கு தந்த நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள். சரியா, அப்படி தானே சொன்னேன். அப்போ அந்த 21ஆம் வசனம் போட்டு எபேசியர் 5:21 என்ன சொல்லுதுன்னா, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புருஷன் மனைவி பற்றி போட்டிருக்கோம். புருஷனே நீ மனைவியை அன்பு செய்யி, மனைவியே யாருக்கு கீழ்ப்படி, புருஷனுக்கு கீழ்ப்படி. புருஷனே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்புறம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து பிள்ளைகளே பெற்றோர் கீழ்ப்படிங்க. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரரே எஜமானுக்கு கீழ்ப்படிங்க அப்படி போட்டிருக்கோம். புரியுதா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது கீழ்ப்படுகிறது. சரியா, கஷ்டமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால், தெய்வ பயத்தோட என்ன பண்ணுங்க, இதை செய்யுங்க. சரி, புரியுதா இல்லையா? ஆவியில் நிறைந்து, அன்புதான் நிறைந்து என்ன பண்ணுங்க, இந்த காரியத்தை செய்யுங்கள். புரியுதா இல்லையா? அப்போ அந்த உறவுகள் அடுத்தடுத்து என்ன செய்யணும். அப்போ எப்படிப்பட்ட உணர்வு இருக்குன்னா, பிதா எனக்கு தந்த கணவன் நான் கீழ்ப்படுகிறேன், பிதா எனக்கு கொடுத்த மனைவி நான் நேசிக்கிறேன், பிதா எனக்கு தந்த பெற்றோர் நான் கீழ்ப்படுகிறேன், பிதா எனக்கு தந்த பிள்ளைகள் நான் நேசிக்கிறேன். சரியா, பிதா தந்த வேலை, பிதா எனக்கு கொடுத்த எஜமான் நான் அவர் கீழ்ப்படுகிறேன், பிதா எனக்கு தந்த வேலைக்காரர்கள் நான் அவங்களை நேசிக்கிறேன். சரியா, புரியுதா? அந்த மாதிரி தான் பின்னாடி எல்லாம் வருது. சரியா, புரியுதா? நீங்கள் அடுத்து 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பிசாசு பற்றி வரும். நீ சொல்லக்கூடாது பிதா தந்த பிசாசு நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஹலோ, எல்லாரும் யோசிக்கிறான், ஆமாம் அவர் தானே பிசாசு வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. புரியுதா? அப்படி சொல்கிறேன். உறவுகள் பற்றி பேசுது. புரியுதா? உடனே போயிடக்கூடாது அங்கே. சரி, ஆமாம் போன மொத்தமாக போயிடுறாங்கன்ட்டு. சரியா, அதை சொல்கிறது பிசாசு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லுங்கள். நமக்கு எதிராளி அவர் இருக்கிறான் வழியில் சொல்லுவோமா? சரியா, ஒன்று தெரிய வசனம் சொல்லக்கூடாது, சத்துருக்களை ஸ்நேகிங்கள் நான் சொல்லியிருக்காரு. சரியா, மனுஷன்ல சத்துருக்களை ஸ்நேகிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ எந்த தாட்டில் இருக்கணும் கவனிங்க. எந்த தாட்டில்னா, பிதா தந்தது அப்படின்னா உறவுகள் எல்லாம் தெய்வ பயத்தோடு என்ன செய்ய, நம்ம கீழ்ப்படினோம், அன்பு கூற வேண்டும். அதுதான் ஆவியில் நிறைந்த வாழ்க்கை. ஒரு அழியில சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இது ரொம்ப அர்த்தம் என்னன்னு பார்த்தோம், அவசியம் என்னன்னு பார்த்தோம். வாழ்க்கையில் என்ன செய்யணும், அபியாசப்படுத்தணும். சரியா, வாழ்க்கையை அபியாசப்படுத்தணும்னு சொன்னால், சரிங்களா, வாழ்க்கை அபியாசப்படுத்தணும்னு சொன்னால், 1 ஞானப்பாட்டம் சங்கீதம் ஒருத்தர் புத்தி சொல்லுங்க. 2 எந்த சூழ்நிலையும் கர்த்தரை இறுதியில் ஆராதனை பண்ணுங்க. சரியா, அல்லேலூயா. 3வது என்ன இருந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. 4வது தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்திருங்க. அல்லேலூயா. ஏதாவது குறைபட்ட மாதிரி இருக்கா, நன்மையான இல்லை, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் வலுவா, சமாதானமா, சந்தோஷமா, என்னது எது குறைவா இருக்குது, சார்ஜ் போடு, போ கேளு, அவர்கிட்ட கேளு. நீ அவருக்கு பிள்ளையா இருக்கனால உனக்கு தருவார். அவர் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. வெளியில் இருப்போம், ஜெபம் பண்ணுவோம். நம்ம இப்போ கேட்போம், அந்த ஆவி நிறைந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவர் கிருபை தாரன்னு சொல்லி நம்ம கேட்போம். எழுப்பி நிற்போம்.
எல்லாருமே அப்படி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம். கேளுங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. ஒரே ஒரு காரியத்தை கேட்போம். தேவனே, ஆவியில் நிறைந்த வாழ்க்கையை நான் வாழும்படியாக எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஆவியில் நிறைந்த வாழ்க்கை அது ஒரு குரல் நாங்கள் ஞான பாட்டுகளாம், சங்கீதனாலும், கீர்த்தனாலும் புத்தி சொல்லணும். அதே நேரம் தேவனே, என்னனாலும் என்ன நேர்ந்தாலும் அன்போடு கூட உம்மை ஆராதிக்கணும். இருதயத்தில் உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லணும், சோத்திரம் சொல்லணும், தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்திருக்கணும். எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கண்களை மூடுவாங்க. கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம். எல்லாருமே கரங்களை வெட்டி கேட்போமா? இது இந்த ஆப்ஷன் கிடையாது. எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம், எல்லாருக்கும் அவசியமான விஷயம். பைபிள் அப்படி தான் சொல்லுது. அதனால் விரும்பினவர் செய்யக்கூடிய விஷயம் இல்லை. ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. நமக்குள்ள ஒரு போராட்டம், யுத்தம் இருக்கிறது. அதில் ஆவியானவர் நம்ம நடத்தும்படி நாம் நடக்கிறதுக்கு, ஆவி கேட்டபடி நடக்க கடவோன்னு வசனம் சொல்லுது. அது நடப்பதற்கு நமக்கு எல்லாருக்கும் அந்த கிருபை வேணும். கரங்களை வைத்து கிருபை கேட்டு ஜெபிப்போம். வல்ல பிதாவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை இறக்கம் தான் இருந்து வரப்பா. அந்த நேரத்திலும் குமார் நாங்கள் இயேசு நாமத்தில் வருகிறங்க தான் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, ஆவியினை நிறைந்துங்கிற அர்த்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அதன் அவசியத்தை இந்த நாளில் நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஆண்டவரே, ஆவியில் நிறைந்த வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானப்பாட்டும், சங்கீதனாலும், கீர்த்தனாலும் ஒருவருக்கு நாங்கள் திடப்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த ஆண்டவரே புத்தி சொல்ல தேவன் கிருபை செய்யும்படியாக, அதே நேரத்தில் என்ன காரியமானாலும் ஆண்டவரே, எப்போதும் எங்களுக்கு பவுல் சிலாவை போல ஆண்டவரே நாங்கள் இருதயத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, என்ன நேர்ந்தாலும் யோவை போல நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும்படியாக, ஆண்டவர் தெய்வ பயத்தோடு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்க எங்கள் ஒவ்வொருக்கும் தேவன் கிருபை தந்து ஆஸ்வதிக்கும்படியாக உம்முடைய வல்ல கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய உங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஏகம் சுகம் பாதுகாப்பும் அனைவரோடு இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ரகசிய வரைக்கும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.